ஹல்லேலூயா. இல்லை கர்த்தர் உங்களை மென்மேலும் யாவரையும் ஆசீர்வதித்து அன்பு போதகரையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? எல்லாருக்கும் ஒரு ஒரு எதிர்பார்ப்பு, நம்பிக்கை, நன்றி. இந்த கூடுகைக்கு வர்றதெல்லாம் இல்லையா? ஒன்று ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும், இன்னொன்று நன்றி சொல்ல அவர் ஏதாவது செய்யணும், நமக்கு ஏதாவது நடந்தால் நல்லாயிருக்கும். இது எல்லாமே கர்த்தருடைய பார்வைக்கு தெரியும். அப்படியாய் வந்திருக்கிறவங்க யாவரையும் அவர் யாவற்றுக்கும் வல்லவராய் இருக்கிறதுனால தனித்தனியாய் பேர் பேராய் உங்களுக்கு வேண்டியதை அவர் கொடுத்து உங்களை உயர்த்த, உங்களை சமாதானப்படுத்த, உங்களை சந்தோஷப்படுத்த, உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். அல்லேலூயா. உங்களுக்கு பிடிச்ச பாடல், எப்பவும் பாடுற பாடலில் உயிரை பாடலை பாடிட்டு மீண்டும் உங்கள் மத்தியில் ஒரு புதிய பாடலோட கர்த்தர் சந்திக்க கிருபை கொடுத்துருக்கிறார். அந்த புதிய பாடலையும் உங்கள் மத்தியில் பாடி கர்த்தர் மகிமைப்படுத்த கிருபை செய்வார். அல்லேலூயா. உயிரே உயிரே எந்தன் உயிரானிரே, தினமோம் தினமோம் நினைவானிரே. உயிரே உயிரே எந்தன் உயிரானிரே, தினமோம் தினமோம் எந்தன் நினைவானிரே. தேடி வந்து திற்றின தென்றல் நான் தேடும் போது இன்பமானது. என்னை தேடி வந்து திற்றின தென்றல் நான் தேடும் போது இன்பமானது. அது மாறாதது, என்னை மறவாதது. அது மாறாதது, நம்மை மறவாதது. உயிரே உயிரே உயிரானிரே, தினமும் தினமும் நினைவானிரே. பாலைவனத்தில் வாழ்ந்த என்னை ஒரு சோலை வனமாய் மாத்தின தேவன். சொல்வோமா? அது அழியாதது என்றும் செழிப்பானது. அது அழியாதது என்றும் செழிப்பானது. உயிரே உயிரே எந்தன் உயிரானிரே,
கர்த்தருடைய பெரிதான கிருபை. ஆமென். கடந்த நாட்களில் உங்கள் மத்தியில் சாட்சியோட இந்த பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கேன். எப்படிப்பட்ட என்னையும் கர்த்தர் இந்த பாடலை பாட வைத்தார். 1 சாமுவேல் 2:8, புழுதியிலேருந்து குப்பையிலேருந்து தூக்கி உயர்த்தி அழகு பார்க்கிறவர் தேவன். ஒவ்வொரு வசனத்திற்கும் வல்லமை உண்டு, நிறைவேற்றக்கூடிய சக்தி உண்டு. நிறைவேற்றி முடிக்கிற தேவன் தான் வாக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ ஏன் வாழ்க்கையில் இந்த வசனம் 100க்கு 100 உண்மையானது? காரணம் ஒன்று தான். ஆண்டவர் எதிர்பார்க்குறதெல்லாம் ஒன்று தான். நம்ம பல விஷயத்தை எதிர்பார்க்குறோம். எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது, நீ என்ன வேணாலும் எதிர்பாரு, நன்மையானது எல்லாம் தருவேன், தீமையை தரமாட்டேன். ஆனால் நான் எதிர்பார்க்குறது ஒன்று தான், நீ என் மகனா, என் மகளா, என் பிள்ளையா, என் ஜனமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிற காரியம் ஒன்றே ஒன்று, என் ஜனமாய் இருக்கணும். அவருடைய ஜனமாய் நாம் இருக்க தான் நம்ம நினைக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்டு 1 வருஷம்தாங்க ஆச்சு. அப்போது ஆண்டவர் நமக்கு இந்த 1 வருஷமாக தான் தெரிஞ்சுக்கிட்டாரு. சிலர் சொல்லுவாங்க 2 வருஷம், 2 வருஷமாக தான் என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு. சிலர் சொல்லுவாங்க 3 வருஷம், 4 வருஷம். ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி 5 வருஷம், 10லேருந்து 15லேருந்து எத்தனையோ வருஷம் சொல்லுவாங்க. அதுலேருந்து தான் ஆண்டவரை நமக்கு தெரியுமே ஒழிய, நம்ம ஆண்டவருக்கு எப்போ தெரியும்? எரேமியா 1:5 சொல்லுது, தாயின் கருவின் முன்னே. நம்ம தாய் கருவுக்கு அனுப்புகிறதே அவர் தான். நம்ம தாயின் கருவில் உருவாக்கினதே அவர் தான். ஆனா பெண்ணான அவருக்கு தெரியும். நம்ம எப்போ அவரை தேடுவோன்னு தெரியும், எப்போ அவர் மூலமாக ரட்சிக்கப்படுவோன்னு தெரியும், எவ்வளோ அவர் நமக்காக நன்மை செய்வார்னு அவருக்கு. இந்த வசனத்தின் விளக்கத்தை குறித்து இந்த எரேமியா 1:5 படி, என்னையும் என் தேவன் என் தாயின் கருவின் முன்னே தெரிஞ்சுக்கிட்டார். ஒரு புழுதி குப்பைக்கு ஒப்பான நரிக்கொரு சமுதாயத்தை பிறந்து வளர்ந்து எனக்கு தெரிஞ்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஆராதிக்கலை, நான் விசுவாசிக்கலை, சேவிக்கலை, ரட்சிக்கப்படலை. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா அம்மா எனக்கு தெரியப்படுத்தினதெல்லாம் 7 பானை பொங்கல் வச்சு சாமி கும்பிடணும், ஆடு மாடு கோழியை வெட்டி சாமி கும்பிடணும், இப்படி தான் எனக்கு தெரியும். அதனால் நானும் உங்களை மாதிரி நினச்சது உண்டு. இத்தனை வருஷம்தான் ஆச்சு நான் ரட்சிக்கப்பட்டு. ஆனால் எப்போ அவருடைய கரத்தில் உள்ளங்கையில் வரையப்பட்டுட்டோம். ஆனால் ஆண்டவரை தெரிந்து கொள்கிற காரியம் நமக்கு தெரிஞ்ச வருடங்கள். தெரிந்து கொள்கிற நமக்கு அவர் சொல்கிறாரு, என் ஜனமாக இருக்கணும். எப்போ என்னை தெரிஞ்சுக்கிட்டீங்களோ என் ஜனமாய் மாறிடணும். அவருடைய ஜனம்னா அவர் எப்படி பூமியில் பிறந்ததுலேருந்து வாழ்ந்தார், இருந்தார், நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு, அப்படி இருக்கணும்னு விரும்புகிறார். அவ்வளோதான். அவர் சொன்னபடி கேட்டு நம்ம வாழ அவர் விரும்புகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? வாசிங்க எரேமியா 1:5. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம்தான். மீண்டும் நீங்கள் வாசிக்கும் போது உங்கள் நினைவுக்கு ஒரு உற்சாகம், ஒரு ஞாபகம். எரேமியா 1:5. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம் சொல்லுமா, என்ன வசனம்? எரேமியா 1:5 என்ன சொல்லுது? நான் உன்னை தாயின் கருவின் முன்னே அறிந்தேன், தெரிந்து கொண்டேன், என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். எனக்கு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகுதான், என்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்த ஜெபிக்க வர்ற ஊழியக்காரர் மூலமாக தான், நான் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் தான் என்னையும் கர்த்தர் தாயின் கருவின் முன்னே தெரிஞ்சுக்கிட்டாருன்றது தெரிஞ்சது.
இப்போ என்னுடைய பெயர் கிரேஸ் மேரி, ஆல்ரெடி மேரி. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆச்சரியமான கேள்வி இருக்கலாம் இல்லையா? எனக்கே ஆச்சரியம். எனக்காக ஜெபிக்க வந்த ஊழியக்காரர் உன் பேர் சொல்லி ஜெபிக்கிறேன்னு கேட்குறாரு, மேரின்றேன். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரியாது, பேர் மட்டும் மேரி. கிறிஸ்டின் தானே இப்படி வைப்பாங்க. அப்போது நடந்த சம்பவத்தை சொன்னேன். உனக்கு எப்படிம்மா இந்த மேரின்ற பேர் வச்சாங்கன்னு தெரியுமான்னு கேட்டார். ஆமாம், எங்கள் அம்மா கிராமத்துக்கு வியாபாரத்துக்கு போயிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் அவங்களுக்கு இடுப்பு வலி வந்ததுனால ஒரு ஹாஸ்பிட்டலில் அங்கே இருக்கிறவங்க கொண்டு சேர்த்துருக்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு மேரி மடம் கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டலாம். அதனால் எங்கள் அம்மாவும் என்னையும் நல்லபடியாக டெலிவரி பார்த்து அந்த நர்ஸோ டாக்டருடைய கோரிக்கையாக நாங்கள் மேரின்னு இந்த குழந்தைக்கு பேர் வச்சு கொடுக்குறோம், நீங்கள் மாற்றக்கூடாது, இந்த பேரையே வச்சுக்கோங்கன்னு. அல்லேலூயா. அப்போ தான் அந்த தேவ மனிதன் சொன்னார், தாயின் கருவிலே உன்னை தெரிஞ்சுக்கிட்டாருமா ஆண்டவர். அப்படிப்பட்ட தேவனுக்கு உயிரே உயிரே ஊழியத்தில் வந்து எத்தனையோ வருடத்துக்கு அப்புறம் இந்த வசனத்தை முன்னிட்டு ஒரு பாடலை எழுத கர்த்தர் கிருபை கொடுத்தார். என்னோட கூட சேர்ந்து நீங்கள் பாடுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தாயின் கருவின் முன்னே தெரிந்து கொண்டிரே, உங்க உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டிரே. தாயின் கருவின் முன்னே தெரிந்து கொண்டிரே, உங்க உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டிரே. எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம் சொல்லுங்க, என்னையும் தெரிந்து கொள்ள எம்மாத்திரம். எம்மாத்திரம் நான், நல்ல சத்தமா சொல்லலாம், மறுபடி பாடலாம், ஃபர்ஸ்ட்ல இருந்து பாடலாம். தாயின் கருவின் முன்னே தெரிந்து கொண்டிரே, உங்க உள்ளங்கையில் என்னை கொண்டிரே. தாயின் கருவின் முன்னே தெரிந்து கொண்டிரே, உங்க உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டிரே. எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம் சொல்லுங்க, என்னையும் தெரிந்து கொள்ள எம்மாத்திரம். எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம், என்னையும் தெரிந்து கொள்ள எம்மாத்திரம். நல்ல கரங்களை தட்டி, நல்ல இசைதான் வாசிக்கிறாங்க, நல்ல கரங்களையும் தட்டலாம். மியூசிக்கெல்லாம் எடுங்கய்யா. அறிந்து கொள்ள ரட்சிப்பு தந்தீரே, உந்தன் நாமம் அறிவிக்க கிருபை தந்தீரே. ஆமென். உந்தன் நாமம் அறிந்து கொள்ள ரட்சிப்பு தந்தீரே, உந்தன் நாமம் அறிவிக்க கிருபை தந்தீரே. பெயர் சொல்லி அழைத்தீரே, ஊழியம் தந்தீரே. பெயர் சொல்லி அழைத்தீரே, ஊழியம் தந்தீரே. எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம், ஊழியம் செய்திட நான் எம்மாத்திரம் சொல்லுங்க. எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம், ஊழியம் செய்திட நான் எம்மாத்திரம். தாயின் கருவின் முன்னே தெரிந்து கொண்டிரே, உங்க உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டிரே.
குப்பையில் இருந்த என்னை தூக்கி எடுத்தீரே, குப்பையில இருந்த என்னை வாழ வைத்தீரே. கண்ணீரை துடைத்தீரே, கரம் பற்றி நடத்தினீரே. கண்ணீரை துடைத்தீரே, கரம் பற்றி நடத்தினீரே. எம்மாத்திரம் நான் என்னையும் வாழ வைக்க எம்மாத்திரம். எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம், என்னையும் வாழ வைக்க எம்மாத்திரம். தாயின் கருவின் முன்னே தெரிந்து கொண்டிரே, உங்க உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டிரே. ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குரைத்தீரே, ஆசீர்வாதமாய் வாழ வைத்தீரே. ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குரைத்தீரே, ஆசீர்வாதமாய் வாழ வைத்தீரே. வாக்கு தந்தவரே நீரை வேற்றினீரே, வாக்கு தந்தவரே நீரை வேற்றினீரே. எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம், ஆசீர்வாதம் பெற எம்மாத்திரம். எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம், உங்கள் ஆசீர்வாதம் பெற எம்மாத்திரம். தாயின் கருவின் முன்னே தெரிந்து கொண்டிரே, உங்க உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டிரே. தாயின் கருவின் முன்னே தெரிந்து கொண்டிரே, உங்க உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டிரே. எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம், என்னையும் வாழ வைக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபு 1:5, ஒவ்வொரு வசனத்திற்கும் வல்லமை உண்டு, நிறைவேற்ற ஜீவன் உள்ளது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்தே கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவுள். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நம்ம தேவை, நம்ம வேலை, நம்ம சமாதானம், நம்ம சந்தோஷம், நம்ம படிப்பு, நம்ம பிள்ளைங்களை எப்படி மெயின்டைன் பண்ணணும், குடும்பம் எப்படி மெயின்டைன் பண்ணணும். சில நேரத்தில் நம்மளால் முடியாது, புரியாது, தெரியாது. அதுக்கு சூப்பர் மாத்திரையும் மெடிசனும் இந்த வசனம். அல்லேலூயா. கேட்கணும், ஆண்டவரே என் பிள்ளையை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, கீழ்ப்படிதல் நடத்த முடியல, ஜெபிக்க வைக்க முடியல, பைபிள் படிக்க வைக்க முடியல, என் பிள்ளை சரியாக படிக்கலை, நான் என்ன செய்யணும், எனக்கு ஞானம் கொடுங்க. கொடுப்பாரா மாட்டாரா? என் கணவர்கிட்ட எப்படி நான் நடந்துக்கணும்னு எனக்கு, என் கணவர் என்னோட அன்பாக நடந்து கொள்ள அவருக்கு, எங்கள் குடும்பம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க எங்களுக்கு ஞானத்தை தாங்க. ஏன்னா எனக்கு தேவையானதை நான் கேட்டதுக்கு கர்த்தர் கொடுத்தார். உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டு படித்து தேறிட்டீங்க. ஆல்ரெடி வளரும் போதே நாலேஜ் என்ன, நாகரிகம் என்ன, எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு பழகிட்டீங்க. எனக்கு இப்போ ஆண்டவர் தெரிஞ்சுக்கிறார். அப்போ எனக்கு தேவையானதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானது எனக்கு தெரியாது.
ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற நாலேஜ் எனக்கு கிடையாது. ஆண்டவருடைய வசனத்தை புரிஞ்சிக்கிற படிக்கிற ஞானத்தை எனக்கு கொடுக்கவே அப்பா அம்மா படிக்க ஸ்கூலுக்கு அனுப்பவே இல்லை. உங்களை மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணவும் எனக்கு தெரியாது. அந்த 1 சாமுவேல் 2:8 படி கிராமந்தோறும் பட்டணந்தோறும் சுற்றி திரிஞ்சு பாசி வேணுமா, ஊசி வேணுமா, காடை வேணுமா, கவதாரி வேணுமான்னு வியாபாரத்தை செஞ்சுட்டு அப்படியே பொழுது போயிடுச்சுன்னா, டயர்ட் ஆயிடுச்சுன்னா, அந்த ரோட்டோரத்தில் இருக்கிற மரமோ ரோடோ குப்பை இருந்தாலும் பெருக்கிட்டு பாய் போட்டு நல்லா பெட்ஷீட் போட்டு படுக்கிற வசதியெல்லாம் கிடையாது. சும்மா பழைய சோறு இருந்தால் கொடுங்கன்னு பசி எடுத்தால் கேட்டு சாப்பிட்டுட்டு, பழைய துணிங்க இருந்தாங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு உடுத்திட்டு அதையே கீழே போட்டு படுத்துட்டு அதையே போத்துக்கிட்டு குப்பைக்கு குப்பையாய் புழுதிக்கு புழுதியாய் வாழ்கிறதான நரிக்குறவர் என்ற குருவிக்கார சமுதாயத்திலிருந்து கர்த்தர் என்னை தூக்கினார், என்னை ரட்சித்தார், என்னை உயர்த்தினார், என்னை ஆசீர்வதித்தார், எனக்கு ஊழியத்தை கொடுத்தார். நிறைய பேருக்கு கை தட்ட மனசு இல்லையா, இல்லை பொறாமையா? நல்ல கை தட்டுறவங்களுடைய கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், தட்டாதவங்க அப்படியே இருக்கணும். இது சாபம் கிடையாது. அப்படியாவது கர்த்தரை நீங்கள் கை தட்டி மகிமைப்படுத்தணுன்ற ஆசை. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு விஷனை கர்த்தர் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நீங்கள் போய் ஊழியம் செஞ்சு பாருங்கள். நரிக்கு ஒரு மத்தியில் அப்போ கை தட்டலாமா வேணாமான்னு தெரியும் உங்களுக்கு. கேட்டு கை தட்டு வாங்கக்கூடாது. கர்த்தர் செய்த மகிமைக்கு, கர்த்தர் கொடுத்த ரட்சிப்புக்கு, கர்த்தர் செய்த நன்மைக்கு இந்த இடத்துல யார் வந்து கர்த்தர் செய்த நன்மையை சொன்னாலும் நீங்களே கை தட்டணும். அப்போ தான் உங்கள் கை ஆசீர்வாதமாக இருக்கும், கர்த்தர் மகிமைப்படுவார். கேட்டு கேட்டு வாங்கிறதுக்கு ஓட்டும் கிடையாது, பிச்சையும் கிடையாது. இங்கே ஒரு மனுஷனை கொண்டு வந்து நிறுத்துறாருன்னா யாரும் சாதாரணமாக நிற்க முடியாது, சாதாரணமாக வர முடியாது. அப்போ அந்த நரிக்கூர் ஒரு சமுதாயத்தில் போய் ஊழியம் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்கள நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நடத்துகிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். இந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இல்லைன்றீங்களா? ஏன் அப்போ இங்கே யாரும் இல்லை? உங்களுக்கெல்லாம் வந்துட்டு நல்லா இருக்கிறவங்கள மட்டும் பார்த்து ஊழியம் செய்யணும்னு நினைப்பா. அவங்களையும் போய் சந்தித்து செஞ்சு பாருங்கள். சர்ச்சுக்கு கூட்டின்னு வர முடியுதா பாருங்கள் உங்களால். அப்போ கர்த்தர் இங்கே ஒரு ஊழியக்காரியாக மாற்றி நிறுத்தி பாட வைக்கிறாரு, பேச வைக்கிறாருன்னா நீங்கள் எவ்வளோ சத்தமாக கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். எத்தனை நல்லவரே. ஒரு நாள் எங்கள் அப்பா அம்மா ஸ்கூல் அனுப்பலை தான், நான் படிக்கலை தான். லூக்கா 1:37 சொல்லுது, தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என் ஆண்டவர் என்னை ரட்சித்த போது பைபிள் படிங்க பைபிள் படிங்க சொல்கிறாங்க, பைபிள் வந்து படித்து சொல்கிறாங்க, எதுவுமே எனக்கு தெரியல. அப்போ என் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏசப்பா உங்ககிட்ட எது கேட்டாலும் கிடைக்குமே, எது கேட்டாலும் கொடுப்பீங்களாமே. அது யாக்கோபு 1:5 வசனம் சொல்லக்கூட அப்போ தெரியாது, வசனத்தின்படி கேட்கக்கூட எனக்கு தெரியாது. இந்த பைபிள் எனக்கும் படிக்க தெரியணும், நீங்கள் எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்டேன். பைபிள் பிரசங்கிக்க கிருபை கொடுத்தாரு. மனசு வந்துடுச்சு, பரவாயில்ல நல்லவங்க. 15 வயசுக்கு அப்புறம், எத்தனை வயசுக்கு அப்புறம்? 5ல் வளையாதது 50ல் வளையாதுன்னு சொல்லுவாங்க. அது படிப்புக்கு 100க்கு 100 பொருந்தும். 15 வயசுக்கு அப்புறம் பைபிள் படிக்கவும் படிக்கிறத புரியவும் கிருபை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். பாட்டு புஸ்தகத்தை எல்லாரும் பார்த்து பாடுறாங்க, பாடுறவங்க வாயவே பார்க்குறேன், எனக்கு ஆசையாகுது, பாட முடியல, பாட தெரியல. பைபிளை மேலே பார்த்தாலும் கருப்பாக்குது, உள்ளே பார்த்தாலும் கருப்பு கருப்பாக கீரிக்குது. பாட்டு புக்கு மேலே பார்த்தா கலர் கலராகுது, உள்ளே பார்த்தா கீரிக்குது கருப்பு கருப்பாக. இதை தவிர ஒன்றும் புரியவே. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், எனக்கும் இந்த பாட்டு புஸ்தகத்தை பார்த்து பாடுறாங்களே அந்த மாதிரி இதுலேருந்து ஒரு பாட்டு பாட எனக்கு கிருபை கொடுங்க ஏசப்பான்னு கேட்டேன். சர்ச்சு பாடல் புஸ்தகத்துலேருந்து ஒரு பாட்டு பாட ஏசப்பா கிட்ட ஆசையாக கேட்டு ஜோம் பண்ணு. பல பாடல்களை கொடுத்து உயிரே உயிரே ஜெயகீதங்கள்னு வெளியிட வைக்கிறது, சொந்தமாய் பாட கிருபை, பல பேரை பாட வைக்கிறாரு. ஆமென். பல பாடல்களை
எபேசியர் 3:20 நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர் தான் தேவன். சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க, இப்போவது திருந்துனாங்களே, அவங்க சாட்சி கேட்டவங்களாவது இன்னும் திருந்துங்க. நம்ம தேவை எல்லாம் கர்த்தரிடத்தில் மட்டும்தான் தேடணும். எந்த அளவுக்கு உங்கள் தேவை ஹெவியாகுதோ, 5 மணிக்கு வந்து ஜெபிக்கிறவங்க 4 மணி மாற்றுங்க. இன்னும் ஹெவியாக்குதுங்க 3 மணி மாற்றுங்க. ஜெபிச்சு பாருங்கள். அதிகாலை 3 மணிக்கு ஜெபம் பண்ணி பாருங்கள். 3லேருந்து 4 ஒரு 1 hour பைபிள் படித்து சோத்திரம் பண்ணி பாட்டு பாடி ஜெபம் பண்ணி, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 hour ரெஸ்ட் எடுத்து கூட திரும்ப ஏஞ்சி ஃப்ரெஷ் ஆகிட்டு வேலைக்கு போங்க. எந்த அளவுக்கு உங்கள் தேவை வேகமாக வேணுமோ, தடையாக இருக்கோ, கடினமாக இருக்கோ, அந்த அளவுக்கு டைமிங் இன்னும் ஆண்டவருக்கு 3 மணி 4 மணி ஜெபத்தை கொடுத்து பாருங்கள். அந்த தடையெல்லாம் உடைச்சி நம்ம தேவை சாதாரணமாக கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. அநேக பாடல்களை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் நல்லவர் தானே. எத்தனை நல்லவரே அவர், எத்தனை நல்லவரே, எத்தனை நல்லவரே அவர், எத்தனை நல்லவரே. நம் இயேசு அவர் நல்லவரே, என்றென்று வல்லவரே. சொல்லுங்க. எத்தனை நல்லவரே அவர், எத்தனை நல்லவரே, எத்தனை நல்லவரே. நரிக்குறவர் என்ற குருவிக்கார சமுதாயத்தில் பிறந்த எனக்கும் தேவன் கர்த்தர் கடவுளாய் இருப்பாரா? என்னையும் தம்முடைய பிள்ளையாய், தம்முடைய ஜனமாய் நேசிப்பாரா? ஒரு சந்தேகம் எனக்குள்ளே இருந்தது. எரேமியா 32:27 அந்த சந்தேகத்தை கர்த்தர் தீர்த்தார். அப்படி சந்தேகப்படுற யாரான இருந்தாலும் கர்த்தர் சொல்றார், இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர். எல்லாருக்கும் மாம்சமான யாவருமே ஆவியை பொழிபவரே, தாகமுள்ள ஒவ்வொருமே தண்ணீரை ஊத்துவரே. மாம்சமான யாவருமே அவர் ஆவியை பொழிபவரே, தாகமுள்ள ஒவ்வொரு தண்ணீரை ஊத்துவரே. வறண்ட நிலம் தவிப்பது போல் நாம் தவிப்பது இல்லையே, வறண்ட நிலம் தவிப்பது போல் நாம் தவிப்பது இல்லையே. அவர் எத்தனை நல்லவரே, எத்தனை நல்லவரே, எத்தனை நல்லவரே. பிடித்து செல்பவரே, நம் கரத்தால் நம் கரத்தை பிடித்து செல்பவரே. அவர் எத்தனை நல்லவரே, எத்தனை நல்லவரே, எத்தனை நல்லவரே. அல்லேலூயா. வேதம் சொல்லுது கர்த்தர் நல்லவர் என்பதை சங்கீதக்கார பக்தன் ருசித்ததை ருசிக்க சொல்றார். அப்போ நானும் கர்த்தர் நல்லவர், யார் எப்படிப்பட்டவர் என்று ருசிக்க எனக்கும் கர்த்தர் ஒரு பெரிய கிருபையும் வாய்ப்பையும் கொடுத்தார்.
நான் சந்தோஷமாக இருக்கும்போது கர்த்தரை ருசிக்க முடியல. எல்லாம் அப்பா அம்மா சொந்த பந்தம் தேவையான என்ன பழைய சோறு பழைய துணின்னு கூட இருந்தால் அது திருப்தி. அப்போல்லாம் ஆண்டவரை நான் ருசிக்க முடியல. எங்கள் அப்பா அம்மா பாட்டி தாத்தா எத்தனையோ கோயில் கோபுரத்துக்கு கூட்டின்னு போயிருக்கிறாங்க. இயேசு கோயிலுக்கு என்னை கூட்டின்னு போனது இல்லை. அதனால் கர்த்தராகிய இயேசு எனக்கு தெரியாது. ஆனால் தெரிந்து கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு. மகா வேதனை, கண்ணீர், உபத்திரவத்தின் வழியில் ஆண்டவர் என்னை தேடி வந்தார். எனக்கு ஒரு தங்கச்சி தம்பி சின்ன சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போதே எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. அப்படியே நாள்பட வருடங்களுக்குள்ளே எங்கள் அம்மாவும், வருடங்களுக்கு பிறகு எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க. என் தம்பி சரியாக தாய்ப்பால் கூட மறக்கல. ஒரு அப்பா அம்மா இல்லைன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு கொண்டாட்டம். இப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க யாரும். நான் ஊழியத்தில் கேள்விப்படுறேன். எத்தனை தாய் கண்ணீர் வடித்து ஜெப குறிப்பு வைக்கிறாங்க. பிள்ளைங்க கீழ்ப்படியாதது, கஷ்டப்படுறது, எதிர்த்து பேசுறது, வெறுக்கிறது, வேதனைப்படுத்துறது. அந்த அப்பா அம்மா பார்த்து பார்த்து வளர்த்து பெற்று படிக்க வச்சு நல்ல ஆளாக்கி ரெக்க வந்துட்டு அந்த அப்பா அம்மாவை எதிர்த்து பேசுறது, வெறுக்கிறது, வேதனைப்படுத்துறது, கீழ்ப்படியாதது. நீங்கள் அப்பா அம்மாவை மட்டும் துக்கப்படுத்தலை. எபேசியர் 6 படிச்சிங்கன்னா ஆண்டவரையும் துக்கப்படுத்துறீங்க. ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார், உன் தாயும் தகப்பனையும் கனப்படுத்து, மதி, கீழ்ப்படி, நீ ஆசீர்வாதமாக இருப்ப, ஆயுசு நாளோடு இருப்பேன். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம மதிப்பு கொடுக்கலன்னு அர்த்தம். ஆண்டவருடைய வார்த்தையை மதிக்கிற பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு மதிப்பு கொடுப்போம், மரியாதை கொடுப்போம், கீழ்ப்படிவோம். இந்த வசனத்துக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறவங்க ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்குறீங்க, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுவீங்க. அப்படி கீழ்ப்படிஞ்சால் நல்லா இருப்பீங்க. எங்கள் அப்பா அம்மா பழைய சோறு பழைய துணி வாங்கி கொடுத்தாலும் அப்படி கீழ்ப்படிவோம். அவங்க ஒரு பார்வை பார்த்தாலும் பயப்படுவோம். இத்தனைக்கு பெருசாக படிக்க வச்சில்ல, உங்களை மாதிரி நல்லா மாடி கோடியெல்லாம் சேர்த்து வச்சில்ல, தெரு கோடி தான் வாழ்க்கை. ஆனாலும் அந்த அப்பா அம்மாவை மதிப்போம். அதனால தான் நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு ஊழியக்காரியாக கர்த்தருடைய கிருபையால் என்னை கர்த்தர் உயர்த்தார். என் தாய் தகப்பன் இழந்த வேதனையை தாங்க முடியாமல் கண்ணீர் ஆராய் புறப்பட ஆரம்பிச்சிருச்சு. இருதயம் வெடிக்கிற மாதிரி வலி, மண்டையே வெடிக்கிற மாதிரி துக்கம். சொந்த பந்தம் எல்லாம் இருந்தாங்க, எல்லாருக்கும் அப்படிதான். ஒரு நாள் 2 நாள் அந்த துக்கத்தை விசாரிச்சுட்டு சாப்பாடை கொடுத்துட்டு, அழாதம்மா, தைரியமாக இருமா, தங்கச்சி தம்பியை பாருமா, இவ்வளோதான். பார்த்தோம் பார்க்காத போகிறாங்க. நல்ல ஒரு வீடு வாசல், காசு பணம் எதுவுமே இல்லை. அப்பா அம்மா மட்டும் இல்லை, காசு பணமும் நல்ல வீடு வாசலும் இல்லை. கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற இடத்துல போய் எங்கள் பாட்டி எங்கள் தாத்தாலாம் வந்துட்டு ஒரு இந்த டென்ட்டு போட்டிருக்கிறாங்க, தார்பாய், கொம்புங்களை நட்டுட்டு தார்பாய் போட்டிருக்கிறாங்க. அது கிழிஞ்சா அதை வாங்கக்கூட வழி இல்லை. வயசான பாட்டி தான் எங்களை பார்க்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கும் எங்களை நல்லா பார்க்க வயசு இல்லை. ஸோ இந்த மாதிரி பல யோசனை துக்கத்தை உருவாக்கி சிந்தையும் இருதயமும் பாரமாயிட்டு வாழணுன்ற ஆசையே போயிடுச்சு. வாழ வேண்டிய வயசில் வாழணுன்ற ஆசையே போயிடுச்சு. அவன் துக்கம் பெருகி எடுத்த முடிவு என்ன தெரியுமா? வேதனை பெருகி எடுத்த முடிவை தெரியுமா? வாழ்வதை விட செத்து போகலாம். தங்கச்சி தம்பியை கூட விடக்கூடாது, அவங்களுக்கும் சாகடிச்சிட்டு நம்மளும் செத்துடணும். என்ன சாப்பிட்லாம், எப்போ சாவலாம், எப்படி சாகலான்னு ரோடா தெரு தெருவாய் அழுது புலம்பி திரிஞ்சு மனம் உடைந்திருந்த நேரத்தில் தான் வேலையும் செஞ்சுட்டு கிடைக்கிற டைமில் கேப்பில் லீவில் ஊழியமும் செய்கிற ஒரு தேவ மனுஷன் மூலமாய் கர்த்தரினை தேடி வந்து ரட்சித்தார்.
அந்த தேவ மனுஷன் என்னை வந்து சந்திக்கும் போது நான் வெறும் கையாக இருக்கேன், இருதயம் உடைக்கப்பட்டவளாக இருக்கேன், தலை பாரமாக இருக்கேன். கர்த்தர் அவரை அனுப்பினார்னு என்கிட்ட சொல்லி, உன்னை சந்திக்கும்படி ஆண்டவர் என்னோட ஜெபத்தில் இடைப்பட்டார்மா. நீ ஏசப்பாவை நம்பு, இயேசு உன்னை நேசிக்கிறார்னு இன்னும் நிறைய விஷயத்தை ஆண்டவரை பற்றி சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணி முடித்தார். அவர் ஜெபம் பண்ணி முடித்த பிறகு என் தலையில் இருக்கிற பாரம், என் நெஞ்சில் இருக்கிற பாரம் என்னை விட்டு இறங்கி லேசாக இருந்ததை நான் பார்த்தேன். வாழணுன்ற ஒரு ஆசை வந்துடுச்சு. இனிமேல் நம்ம சாகலாம் கூடாது, வாழணும். அந்த வாழணுன்ற ஆசை கொடுத்தது யாரு? வாழ்வு தந்த வல்லலோ நீர்தானையா, வாழ வைத்த தெய்வமோ நீர்தானையா, வாழ்வு தந்த வல்லலோ நீர்தானையா, என்னை வாழ வைத்த தெய்வமோ அது உம்மால் கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால் கூடுமே, எல்லாம் கூடுமே. ஏசையா ஏசையா உம்மாலாகுமே, ஏசையா ஏசையா உம்மாலாகுமே. எனது இதய ஏக்கங்கள் நிறைவேற வேண்டுமே, ஏசையா ஏசையா உம்மாலாகுமே, ஏசையா ஏசையா உம்மாலாகுமே. எல்லாம் கூடுமே, ஏசையா ஏசையா உம்மாலாகுமே, ஏசையா ஏசையா உம்மாலாகுமே. எனது இதய ஏக்கங்கள் நிறைவேற வேண்டுமே, ஏசையா ஏசையா உம்மாலாகுமே, ஏசையா ஏசையா உம்மாலாகுமே. கூடுமோ கூடாதது, என் சொந்தத்தால் கூடுமோ கூடாதது, பந்தத்தால் கூடுமோ கூடாதது, உம்மால் கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால் கூடுமே, எல்லாம் கூடுமே. ஏசையா ஏசையா உம்மாலாகுமே, ஏசையா ஏசையா உம்மாலாகுமே. எனது இதய ஏக்கங்கள் நிறைவேற வேண்டுமே, ஏசையா ஏசையா உம்மாலாகுமே, ஏசையா ஏசையா உம்மாலாகுமே. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அவர் சொல்லாகும், அவர் கட்டளை நிற்கும். இது உங்களுக்கான மெசேஜ் இன்னும் கொடுக்கல. என் சாட்சிக்குள்ளே உங்களுக்கு வசனங்கள் எவ்வளோ உண்மை உள்ளது, நிறைவேறக்கூடியதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன்.
ஆண்டவருடைய பெரிதான கிருபையால் அந்த ஜெபம் பண்ணி முடித்த ஊழியக்காரர் ஒன்று சொல்லிட்டு போனார். நீ பேசுகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக புரிஞ்சிச்சுமா, எப்படியோ ஒரு வழியாக புரிஞ்சிக்கிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டேன். ஆண்டவருக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. ஆண்டவருக்கு எல்லா பாஷையும் தெரியும். உனக்கு தமிழில் ஜெபிக்க ஏசப்பா கிட்ட கேட்க தெரியலன்னாலும் கவலைப்படாத. நீ கண்ணை மூடி ஏசப்பான்னு கூப்பிடு. ஏசப்பா உன் முன்னாடி வந்துட்டார்னு நம்பு. உனக்கு என்ன வேணுமோ உன் பாஷையில் கேட்டாலும் அவர் உனக்கு தருவார். இப்போ உங்கள் மத்தியில் பேசுகிற மாதிரி அப்போ எனக்கு தமிழ் பேச தெரியாது, எல்லாம் கலந்து வரும். ஆனால் இப்போ பேசுகிற தமிழ் புரியுதுன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தருக்கு மகிமை. அப்போ எனக்கு கர்த்தர் கொடுத்த பாஷையில் ஒரு சில தேவைகளை என் ஆண்டவர்கிட்ட கேட்டால் எப்படி இருக்குன்னா, यीशु दादाजी तो हमारा दादाजी का तो मैं तारा चल का तो मैं आज असल होणू वहाने निम्मदिया रहणू धान पानी होणू मैं तूने मांग चुला दादाजी तुम्हारा चल का तो तू हमारा दादाजी का तो मैं तारा चल का तो तूने मैं नंबू चुला दयारू येसप्पा मन डालो येसप्पाன்னு காய்ச்சி பூச்சின்னு கத்தி ஜெபிக்கிற ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டார். காய்ச்சி பூச்சியில் பேசி கேட்டதையும் கர்த்தர் கொடுத்தார். அப்போ எனக்குள்ள என் மனசுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகுது, ஒரு தைரியம், ஒரு சந்தோஷம் தெரியுது. இப்போ எனக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. இந்த ஏசப்பா கடவுள், இந்த ஏசப்பா சாமி நம்ம எங்கே இருக்கிறாரு எப்படி இருக்கிறாருன்னு கூட பார்க்கல. நம்ம இருக்கிற இடத்துல யாரோ ஒருத்தர் வந்து சொன்னதை நம்பினதுக்கே அந்த ஆண்டவர் நமக்கு இந்த அளவுக்கு ஒரு மனசுக்கு நிம்மதியை கொடுத்துருக்கிறாருன்னா, அந்த ஆண்டவர் இருக்கிற இடம் இந்த ஏசுவாமியர் கோவில் தேடி போய் கிட்ட கையெடுத்து கும்பிட்டு வேணுன்றதை கேட்டால் இன்னும் நிறைய தருவார் போல், கிடைக்கும் போல், நம்ம நல்லா இருக்கலாம் போலன்னு ஒரு வாஞ்சு. எத்தனையோ கோயில் கோபுரத்துக்கு கூட்டிகிட்டு போன அப்பா அம்மா பாட்டி தாத்தா சொந்த பந்தம் இயேசு கோயிலுக்கு என்ன கூட்டின்னு போகல. அதனால் இயேசு கோயில் எங்கே இருக்குன்னு இப்போ எனக்கு தெரியல. இயேசு கோயில் எங்கே இருக்குதுன்னு தெரியல. என்ன பண்ணலாம்? இயேசு கோயிலுக்கு போகணும், கிட்ட போய் கையெடுத்து கும்பிட்டு வேண்டணும் கேட்கணும்னு ஆசை இருக்குது. இப்போ இயேசு கோயில் எங்கே இருக்குது? சரி, போகிறவங்கள வர்றவங்க பார்க்குறவங்கள விசாரிக்கலாம், கேட்கலாம். சில கோயில் தெரியலன்னா விசாரித்து தானே போவோம். அப்போ இந்த இயேசு கோயில் எங்கே இருக்குது, இயேசு சாமி எங்கே இருக்கிறாருன்னு விசாரிப்போன்னு பார்க்குறவங்கள போகிறவங்கள வர்றவங்கள விசாரித்ததில் கொஞ்சம் மேலேருந்து கீழே வரலையும் பார்த்துட்டு யோசித்துட்டு ஒரு மாற்றமாக போயிட்டு ஒரு சிலர் சொன்னாங்க. ஏன்னா இது 7 பானை வச்சு மேல் பானை தின்றது, பாவம் போகும் சாபம் போகும்னு சொல்கிறது, வந்துட்டு கோழி ஆடு மாடு வெட்டி சாமியை கும்பிட்டு இப்படி இருக்கிற இந்த டீம் என்னடா திடீர்னு ஏசு சாமிக்குள்ளே கிளம்பிடுச்சுன்ட்டு ஒரு யோசனை அவங்களுக்குள்ள. தப்பு இல்லை. என்னை வந்து கடவுள் தேடி வந்ததில் எனக்கு ஒரு மாற்றம் கிடைச்சதில், எனக்கு ஒரு நிம்மதி கிடைச்சதில் நான் வந்துட்டு ஆண்டவரை தேடுறது தெரிந்து கொள்ள நினைக்கிறது. அவங்களுக்கு அது தெரியாது. அப்படியும் வந்துட்டு யாராவது ஒருத்தர் சொல்கிறவர்களையும் விடக்கூடாதுன்னு தொடர்ந்து விசாரித்ததில் ஊருக்குள்ளே சர்ச்சு எங்கே இருக்குதுன்னு கேளு, சர்ச்சு அங்கே இருக்குது இங்கே இருக்குது சொன்னாங்கன்னா அங்கே ஏசு சுவாமியை பற்றி உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். இப்போ ஊருக்குள்ளே கிளம்பி இயேசு யார் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. தமிழே தகராறு. எங்க ஊருக்குள்ளே கிளம்பிட்டேன், ஊருக்குள்ளே போகணும், ஏசு சுவாமி எங்கே இருக்கிறாரு அப்படி இப்படின்னு கேட்கக்கூடாது, எங்கள் சர்ச்சு எங்கே இருக்குதுன்னு கேட்கணும்னு சொன்னாங்க. சர்ச்சு எங்கே இருக்குதுன்னு கேட்கலான்ட்டு கேட்டால் நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணி கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் சர்ச்சு எங்கே கீது இருக்குது அப்படின்னு இல்லாமல் இருக்குங்க. அது கேட்குறதுக்கே கொஞ்சம் இதில் கடவுளை ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் எடுங்கன்னு சொல்கிறாங்க. இது எனக்கு அப்போ இங்கிலீஷு தெரியல. டைட்டாக போய் டெப்ட் எடுங்கன்ற மாதிரி கேட்குது. இது என்னடா டைட்டு டெப்ட்டு? நான் அவங்கள மேலேருந்து கீழே வரலையும் பார்க்குறேன், ஒரு மாற்றமாக பார்க்குறேன். மெட்ராஸ்காரங்க மாதிரி தான் கீறாங்க, தமிழ்கார மாதிரி தான் கீறாங்க, இனமா மாதிரி பேசுகிறாங்க. அப்புறம்தான் எனக்கு தெரியுது எல்லாம் வந்துட்டு அந்த படித்த சந்தோஷத்தை, அந்த படித்த நாலேஜை காட்டுறதுக்காக தெரியுது தெரியல இங்கிலீஷ் கலந்து வந்துடும் சொல்கிறவங்கக்கிட்ட பேசுகிறவங்கக்கிட்ட. ஆமென். எனக்கே வருது, இப்போ எனக்கே வருது. அல்லேலூயா. அது கர்த்தருடைய கிருபை.
தமிழே படிக்க ஸ்கூலுக்கு போகல, இங்கிலீஷும் படிக்கலை. இப்போ எனக்கே இங்கிலீஷ் பேசுகிறத கேட்க கேட்க திரும்ப பேசுகிறதுக்கு வருது. இப்போ எனக்கே எப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்கும். அந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் ஒரு வழியாக பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு சர்ச்சையை கண்டுபிடிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அந்த தேடலை லூக்கா புஸ்தகத்தை தியானிக்கும் போது பாடலாக எழுத கர்த்தர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. யாரோ இயேசு எப்படிப்பட்டவரோ, அழகான தேவனோ, என்னை ஆளும் தேவனோ. எத்தனை பேர் இப்படியெல்லாம் தேடி இருக்கிறீங்க? இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் அப்படியா இருப்பார்னு சர்ச்சைக்கு போய் பார்க்கணுன்னு வாஞ்சையோடு வந்திருக்கீங்களா? வாஞ்சையோடு போயிருக்கீங்களா? யாரோ இயேசு எப்படிப்பட்டவரோ, யாரோ இயேசு எப்படிப்பட்டவரோ, அழகான தேவனோ, என்னை ஆளும் தேவனோ. யாரோ ஆயக்காரனுக்கு தலைவன், ஐஸ்வர்யவான் சகே என்னப்பட்ட ஒரு மனுஷன். அந்த லூக்கா 19 அவரும் இயேசு யாரோ எப்படிப்பட்டவரோன்னு தெரிஞ்சுக்கிட்டார். காசு பணம் இருந்தா இயேசு தேவையில்லைன்னு கிடையாது. சக மனிதனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவை. அவருடைய ரட்சிப்பு தேவை. மனிதன் நான் காண முடியுமோ, கண்டிட பட்டத்தி மரம் போதுமோ. உள்ளமான மனிதன் நான் காண முடியுமோ, கண்டிட காட்டத்தி மரம் போதுமோ. உன்னை கண்ட இயேசு என்னையோ கண்டிடுவாரோ, உன்னை கண்ட இயேசு என்னையோ கண்டிடுவாரோ. கண்ட பின்னே என்னிடம் பேசிடுவாரோ, கண்ட பின்னே என்னிடம் பேசிடுவாரோ. யாரோ இயேசு எப்படிப்பட்டவரோ, யாரோ இயேசு எப்படிப்பட்டவரோ. ரட்சித்திடுவாரோ, பாவியான என்னையும் சேர்த்து கொள்வாரோ. பாவியான என்னையும் ரட்சித்திடுவாரோ, பாவியான என்னையும் சேர்த்து கொள்வாரோ. என் ஆஸ்தியில் ஏழைக்கு பாதியை தருவே, என் ஆஸ்தியில் ஏழைக்கு நாளையாய் தருவே. அவரோடு சந்தோஷமாய் நானும் வாழுவேன், அவரோடு சந்தோஷமாய் நானும் வாழுவேன். யாரோ இயேசு எப்படிப்பட்டவரோ, யாரோ இயேசு எப்படிப்பட்டவரோ, அழகான தேவனோ, என்னை ஆளும் தேவனோ, அழகான தேவனோ, என்னை ஆளும் தேவனோ. யாரோ பாவம் நிறைந்த எரிகோவை மாற்ற வேண்டுமே, சாபம் நிறைந்த எரிகோவை மாற்ற வேண்டுமே, பாவம் நிறைந்த எரிகோவை மாற்ற வேண்டுமே, சாபம் நிறைந்த எரிகோவை மாற்ற வேண்டுமே. என்னை ரட்சித்த இயேசுவால் மாற்றக்கூடுமே, என்னை ரட்சித்த இயேசுவால் மாற்றக்கூடுமே. அவரால் கூடுமே, எல்லாம் கூடுமே, அவரால் கூடுமே, எல்லாம் கூடுமே, அவரால் கூடுமே, எல்லாம் கூடுமே, அவரால் கூடுமே.
சர்ச்சையை கண்டுபிடிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அங்கே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் காத்திருந்தது. நான் இழந்ததற்கும் மேலே மாம்சத்துக்குரிய அப்பா அம்மா தான் இறந்துட்டாங்க. அந்த சர்ச்சைக்கு போன பிறகு அங்கே இருக்கிற பாஸ்டர் அம்மா ஆவிக்குரிய அப்பா அம்மாவா கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டார். மாம்சத்துக்குரிய சொந்த பந்தங்கள் தான் என்னை வெறுத்துட்டாங்க. சர்ச்சைக்கு போன பிறகு சபையான தேவ ஜனம் எனக்கு ஆவிக்குரிய சொந்தங்களாய் கர்த்தர் கொடுத்தார். ஒன்றை நம்ம இழக்கிறோன்னா, நான் இழந்ததை திருப்பி கொடுங்கன்னு கேட்காதீங்க. நான் இழந்ததற்கு பெஸ்ட்டாக கொடுங்கன்னு கேளுங்க. இது ஏதோ உங்கள் பார்வைக்கு தேவையில்லாதது ஆண்டவரே, அதனால தான் நான் இழக்கும்படி எனக்கு அனுமதி கொடுத்துட்டீங்க. நான் இழந்துட்டேன், ஆனால் இதை ஃபுல்ஃபில் பண்ண எனக்கு சிறப்பாக கொடுங்க. நான் இழந்ததற்கு மாறாய் சிறப்பாக கொடுங்க, சிறந்ததை கொடுங்கன்னு கேட்டோன்னா கர்த்தர் கொடுப்பார். யோபு பக்தனுடைய குமாரத்திகள் இறந்து கர்த்தர் மீண்டும் கொடுக்குறாரு. அந்த உலகத்திலேயே அந்த பூமியிலே அவங்கள போல அழகானவங்க இல்லையா? அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையால், ஆண்டோடைய பெரிய கிருபை, அவர் கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்கும். அவர் கொடுத்தா நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும். அது வேணும் இது வேணுன்றதை விட, ஆண்டவரே இது வேணும் அது வேணும், உங்கள் சித்தத்தின்படி கொடுங்க, உங்கள் சித்தம் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டு பாருங்களேன். சாதாரண நம்ம பிள்ளைங்களே ஒரு கடை தெருவுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறோன்னா, அப்பா எனக்கு இது வேணும் போல் இருக்குது, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கி கொடுங்களேன். எப்படி? அம்மா இது எனக்கு வேணும், உங்களுக்கு விருப்பம் இருந்தா அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? ஐயோ நம்ம பிள்ளை இது வேணும்னு கேட்கல, உங்கள் விருப்பம் இருந்தால் எனக்கு வாங்கி கொடுங்க, உங்களால் முடிஞ்சால் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குது. அப்போ அது நமக்கு பிடிக்குது பிடிக்கல, நம்ம பிள்ளைக்கு பிடிச்சிருச்சு, இப்படி ஒரு வார்த்தை சொல்லிடுச்சுன்னு வாங்கி கொடுப்போம். அல்லேலூயா. ஒருவேளை அது நல்லது இல்லைன்னு தெரிஞ்சா, சரி மகா நீ ஆசைப்பட்டதுக்காக இதை விட நல்லதை வாங்கி தரமா, எப்படி இதை விட. இதான் நம்ம தேவன், நம்மளை விட நம்ம பிள்ளைங்களே அதிகமாக நேசிக்கிறவரா. அல்லேலூயா. ஆகையால் நம்ம பிள்ளைங்களை குறித்து நம்ம ஜெபத்தில் தான் வைக்கணும். எப்படி நடத்தணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இன்றைக்கி பெரிய கவலை பெற்றவங்களுக்கு அதிகம் பிள்ளைகளை குறித்து தான். பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம். கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுட்டு நீங்கள் கர்த்தருக்கு பக்தி செய்யுங்க, கர்த்தருடைய ஜனமாக இருங்க. எல்லாமே அவர் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவார். நமக்கு தெரியாதது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. சம்டைம் நம்ம ஏதாவது மறந்துடுவேன், தொலைச்சிடுவேன். எசப்பதி எங்கே வச்சேன்னு தெரியல, இப்போ எனக்கு வேணும் ஞாபகப்படுத்துங்களேன். தேடி தேடி டயர்ட் ஆகிடுவேன். கடைசியாக ஏசப்பா கிட்ட சொல்லுவேன், ஞாபகம் வரும். இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல. எப்போவுமே அவரை நம்ம கடைசியாக நொந்து நூலை உடஞ்சி உக்காந்துருவோம் பாருங்கள், அப்போ தான் தேடுவோம். அவர் அப்படி சொல்லலை, என் நாமத்தினால எதை வேணாலும் கேளு, நான் உன் கூடவே இருக்கிறேன், எப்போ வேணாலும் கொடுப்பேன், என்ன வேணாலும் கொடுப்பேன்னு அவர் அழகாக சொல்லிட்டார், கரெக்டாக சொல்லிட்டார். நம்ம தான் சந்தேகமாகவே இருப்போம். ஃபஸ்ட்டு அவரை தவிர, அவர்கிட்ட கேட்குற தவிர, சொல்கிற தவிர மீதி எல்லாருக்கிட்டையும் கேட்டுருவோம், எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவோம். லாஸ்ட்டாக ஆண்டவரே வேறு கதி இல்லை. அல்லேலூயா. நான் பண்ணியிருக்கிறேன் அந்த தப்பு, அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கர்த்தர் என்னை திருத்தினார். ஸோ நமக்கு எதுனாலும் முதல்ல ஆண்டவர்கிட்ட. அப்போது சர்ச்சுக்கு போயின பிறகு அந்த சர்ச்சு வாசல்லையே முதல்ல நின்று சுற்றி சுற்றி பார்க்குறேன். நான் பெருசாக நம்பி வந்தேன். நம்ம இருக்கிற இடத்துல வந்து யாரோ ஒருத்தர் நமக்காக இயேசுவின் நாமம் ஜெபம் அப்படி இப்படி சொன்னதுக்கே நம்ம தலையில் இருக்கிற பாரம், நெஞ்சில் இருக்கிற பாரம் போயிடுச்சு. நம்ம காய்ச்சி பூச்சி பாசையிலையும் ஏசப்பா கிட்ட கேட்டதுக்கு மனசுக்கு ஒரு தெம்பு, வாழ்கிற தைரியம் வந்துடுச்சு.
அதனால் இப்போ இந்த சர்ச்சையில் போய் பார்த்தோன்னா இயேசுநாதர் பெரிய சிலையாக இருப்பார் பொழுகுது, பெருசு பெருசாக போட்டோவாக இருப்பார் பொழுகுதுன்னு போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. இதே மாதிரிக்குது. எனக்கு ஒரே குழப்பம், எங்கே தான் இருக்கிறார் இயேசுசாமின்னு. அப்புறம்தான் செய்தி வாசனம் பைபிள் கேட்க 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 இயேசு கிறிஸ்துன்ற கடவுள் சாமி சிலையாக நம்ம முன்னாடி உருவமாக இல்லை, 1 யோவான் 4:4 நமக்குள்ளவே இருக்கிறார், பெரியவராக இருக்கிறார். ஏசாயா 41:10 நம்ம கூடவே இருக்கிறார். யோசுவா 1:5 நம்மை கைவிடாதவராக இருக்கிறார். எபிரேயர் 6:14 நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார், நம்ம கூடவே இருக்கிறார். சொந்த பந்தம், அப்பா அம்மா பிள்ளைங்க கணவர் மனைவி எல்லாம் குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஸ்டெப்பன் பை ஸ்டெப்பாக கைவிட்டுருவாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. உலகத்தின் முடிவு பரியந்தும் நான் உன்னோட கூட இருப்பேன் சொல்கிறார். கரங்களை தட்டி கரங்கள். உலகம் முடிஞ்ச பிறகு நம்ம பரலோகத்தில் இருப்போம், அவ்வளோதான். அதுக்கு அவருடைய ஜனமாக நம்ம இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிற தேவ செய்தி அதுதான். உலகத்தின் முடிவு பரியந்தும் கர்த்தர் நம்மோடு இருக்கணும். உலகம் முடிஞ்ச பிறகு நம்ம கர்த்தரோடு இருக்கணும். அதுக்கு நம்ம கர்த்தருடைய ஜனமாக இருந்தால் மட்டும்தான். ஆமென். நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளையாகவே இருக்கணும்னு எப்படி விரும்புகிறோமோ, அவருடைய ஜனங்கள் அவருக்கு ஜனமாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். அவருடைய பிள்ளையாக இருக்கணும்னு விரும்புகிறார். ஆமென். அப்போ அந்த சர்ச்சுக்கு போய் சர்ச்சு முடிஞ்ச பிறகு ஆச்சா போச்சான்னு கிளம்புற பலரில் என்னை சுற்று போட்டு விசாரிக்க சிலர் நின்னாங்க. என் ட்ரெஸ்ஸும் நானும் ஒரு நரிக்குற ஒரு பிள்ளைன்னு தெரியுது. என்ன பிரச்சனை, எங்கேருந்து வர்றேன்னு என்னை விசாரித்தாங்க. கண் கலங்கி என் வேதனையை என் பிரச்சனையை அவங்கக்கிட்ட சொன்னேன். சரி, இனிமேல் அழாத, நாங்கள் இருக்கிறோம், எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு செய்வோம். கிறிஸ்து இயேசுக்கு அப்புறம் எனக்கு கிறிஸ்தவங்க பிடிக்கும். சொல்லவும் செஞ்சாங்க, செய்யவும் செஞ்சாங்க. இப்போது அந்த நரிக்குற ஒரு சமுதாயமாகவே நான் இருந்திருந்தா வாசலில் நிறுத்தி பழைய சோறு கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. நான் இயேசுவின் பிள்ளையாக மாறின பிறகு அவங்க வீட்டு டைனிங் டேபிளில் சுட சோறு உட்கார வச்சு கொடுத்தாங்க, சாப்பிட வச்சாங்க. என்னை வாசல்லையே பழைய துணி கொடுத்து அனுப்பியிருக்கணும். பண்டிகை டைமில் விசேஷ நாளில் அவங்க ஃபேமிலிக்கு புது துணி எடுக்கும்போது எங்களுக்கும் எடுத்து வீட்டுக்குள்ளே வர வச்சு எங்களுக்கு புது துணியெல்லாம் கொடுத்தாங்க. 2 கொரிந்தியர் 5:17 படி அவங்க காட்டின அன்பும் கொடுத்த ட்ரெஸ்ஸும், முதல்ல ட்ரெஸ்ஸை என்னை பழையசெல்லாம் மாற்றி புதிய சிருஷ்டியாய் உருவாக்க ஆரம்பித்தார். என்னுடைய துக்கம் கண்ணீர் கவலை மறைந்து அவங்க காட்டுற அன்பு ஜெபிக்கிற ஜெபத்தில் சந்தோஷமாய் உருவாக்க ஆரம்பித்தார் கர்த்தர். பார்த்தும் பார்க்காத அந்த சொந்தக்காரங்க இவ ட்ரெஸ்ஸு மாறிடுச்சு, பேச்சு மாறிடுச்சு, எங்கேயோ போகிறா, என்னம்மா பண்ணுறான்னு கண்டுபிடிச்சிட்டு பயங்கர எதிர்ப்பு தெரிவித்தாங்க. சர்ச்சுக்கெல்லாம் போகக்கூடாது, இயேசுவாமியெல்லாம் கும்பிடக்கூடாது. பாஸ்டர் அம்மா கிட்ட ஒளிஞ்சிட்டு போய் சொல்லி அழுத, அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, வரக்கூடாது சொல்கிறாங்கன்னு. அப்படி தான் இருக்கும். நீ அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணு, தெரியாமல் கூட வா, ஒரு நாள் ஆண்டவர் அவங்கள தொடுவார். யாரெல்லாம் உன்னை போக வேணாம் சொன்னாங்களோ அவங்கெல்லாம் உன் கூட வரும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அவங்க அந்த மாதிரி மாறவே வரவே மாட்டாங்க. உன் பலத்தினாலும் பலாக்கரத்தினாலும் ஆகாதது கூடாதது தேவனுடைய ஆவியினாலே கூடும் ஆகும். தேவனால் கூடாத காரியம். ஏசாயா 59:1 ரட்சிக்கக்கூடாத படிக்க அவருடைய கரம் குறுகி, உன்னை ரட்சித்த தேவன் அவங்களையும் ரட்சிப்பார். நீ ஜெபம் மட்டும் பண்ணு. அவங்க எந்த அளவுக்கு உன்னை துன்பப்படுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்காக கண்ணீரோடு என்ன பண்ணு, அவங்கள ரட்சிங்க. என்னை கஷ்டப்படுத்துகிறவங்கள ரட்சிங்க ஆண்டவரே, அவங்களையும் நீ உங்கள் பிள்ளையாக மாற்றுங்க ஏசப்பா, தொடுங்க ஏசப்பா. நீ ஜெபம் பண்ணிகிட்டே வாடினாங்க. வேறு வழி இல்லையா? நீங்கள் வந்து கேட்க மாட்டீங்களா, சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா, சண்டை போட மாட்டீங்களா, ஆன்றீங்க ஊன்றீங்க சொந்தன்றீங்க அப்பான்றீங்க அம்மான்றீங்களே, அதெல்லாம் மாதிரி தான். அவங்கக்கிட்ட வந்து ஒரிஜினலாக நாங்கள் நின்று சண்டை போட பிரச்சனை பண்ண முடியாது, சண்டை போட பிரச்சனை பண்ணவும் கூடாது. ஏன்?
கர்த்தருடைய ஜனமாயிட்டோம். ஜெபத்தில் தான் ஜெயிக்கணும், சண்டை போட்டு ஜெயிக்கக்கூடாது. ஜெபத்தில் தான் ஜெயிக்கணும், பிரச்சனை பண்ணி ஜெயிக்கக்கூடாது. அல்லேலூயா. நானும் ஜெபிக்கிறோம், நாங்களும் ஜெபிக்கிறோம், நீயும் ஜெபம் பண்ணு, தைரியமாயிரு, விசுவாசமாயிரு. தொடர்ந்து ஜெபிச்சுட்டே அவங்க சொன்ன மாதிரி விசுவாசமாக கண்ணீரோட கவலையோட போராட்டத்தோட சர்ச்சுக்கு வந்துக்கின்னு போய்க்கின்னு இருந்தேன். என்னை விசாரிக்க, என்னை பார்க்க எங்கள் பாஸ்டர்மா அப்படியே அந்த கூட்டத்துக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க பாருங்கள். எங்ககிட்ட பேசுகிறது, எங்களுக்காக ஜெபிக்கிறதெல்லாம் பார்த்தாங்க பாருங்கள். எங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க சாமி ஐயா, எங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கு இது, எங்களுக்கும் அதுக்குது, இப்படிக்குது அப்படிக்குதுன்னாங்க பாருங்கள். ஜெபிக்க ஆரம்பித்ததில் ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார் பாருங்கள். பல அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அந்த ஊழியக்கார ஐயா அம்மா சொன்ன மாதிரி, சபையார் சொன்ன மாதிரி, என்னை சர்ச்சுக்கு போக வேணான்னு சொன்ன உறவுகளெல்லாம் என்னோட கூட சர்ச்சுக்கு வர கர்த்தர் கிருபை. மனிதன் வாக்கு மாறும், தேவன் வாக்கு மாறா. நம்பி வா மகனே, நம்பி வா, நம்பி வா இயேசுவை நம்பி வா. நம்பி வா மகனே, நம்பி வா, நம்பி வா இயேசுவை நம்பி வா. மனிதன் கதவை அடைப்பான், தேவன் அதனை திறப்பான். மனிதன் கதவை அடைப்பான், தேவன் அதனை திறப்பான். மனிதன் வாக்கு மாறோ, தேவன் வாக்கு, மனிதன் வாக்கு மாறோ, தேவன் வாக்கு மாறா. நம்பி வா மகனே, நம்பி வா, நம்பி வா இயேசுவை நம்பி வா. சொல்லலாமா? நம்பி வா, நம்பி வா இயேசுவை நம்பி வா. கரம் பற்றி நடத்தினாரே, கொடுத்த வாக்கின்படி விடுதலை தந்தாரே. பெயர் சொல்லி அழைத்தவனையும் கரம் பற்றி நடத்தினாரே, கொடுத்த வாக்கின்படி விடுதலை தந்தாரே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னையும் அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார், ஒரு நாளும் நம்மை மறந்திட மாட்டார். மனிதன் கதவை அடைப்பான், மனிதன் கதவை அடைப்பான், தேவன் அதனை திறப்பார். ஆடுகள் மேய்த்தவனையும் அபிஷேகம் செய்தாரே, ஆகாதவனையோ அரசனை மாற்றினாரே. ஆடுகள் மேய்த்தவனையும் அபிஷேகம் செய்தாரே, ஆகாதவனையோ அரசனை மாற்றினாரே. உன்னையும் மாற்றுவார், உயர்த்தி மகிழ்வார், உன்னையும் மாற்றுவார், உயர்த்தி மகிழ்வார். இரக்கமுள்ளவர், உருக்கமுள்ளவர், இரக்கமுள்ளவர், உருக்கமுள்ளவர். மனிதன் கதவை அடைப்பார், தேவன் அதனை திறப்பார். மனிதன் கதவை அடைப்பார், தேவன் அதனை திறப்பார். மனிதன் வாக்கு மாறோ, தேவன் வாக்கு மாறா. மனிதன் வாக்கு மாறோ, தேவன் வாக்கு மாறா. நம்பி வா மகனே, நம்பி வா, நம்பி வா இயேசுவை நம்பி வா.
கர்த்தரை நம்புகிறவனோ அவ்வளோ ஒரு வறுமை, தரித்திரம், கண்ணீர், கவலை, கஷ்டம். நான் கர்த்தரை தேடி போகும் பொழுது, தேடி போன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக என் கண்ணீரை துடைத்த தேவன், என் துக்கத்தை மாற்றின தேவன், என் கஷ்டத்தையும் மாற்ற ஆரம்பித்தார். இப்படியெல்லாம் எனக்கு நடக்குமா அப்படின்னு நான் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி, நான் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம், நான் எதிர்பார்க்காத ஒரு ஆசீர்வாதங்கள். என் வாழ்க்கையெல்லாம் இப்படி ஆண்டவர் மாற்றி உயர்த்துவாரான்னு நான் கனவு கூட கண்டதில்லை. தொடர்ந்து சர்ச்சைக்கு போனதில் என் ஆண்டோடைய கிருபையால் தாயை போல, தகப்பனை போல, சொந்த பந்தத்துக்கும் மேலே அந்த சபை எங்களை அன்பு கூர்ந்து அரவணைத்ததில் ரொம்ப ஆறுதல் அடைந்து ஞானஸ்தானம் எடுத்த பேர் தான் கிரேஸ் மேரி. ஞானஸ்தானம் எடுத்து முடிச்சுட்டு ஏசப்பா கிட்ட ஒரு கோரிக்கை, ஒரு விண்ணப்பம் வச்சுட்டே இருக்கிறேன். ஏசப்பா, ஏதோ சாப்பிட ஏதோ ஒன்று இருக்குது, கிடைக்குது, எங்களுக்கு ஆசைப்பட்டதை நாங்களும் வாங்க செய்ய எங்கள் கையும் ஒரு ஆசீர்வாதமாக வேணும். ஆனால் அதுக்காக வேலை வியாபாரத்துக்கு மட்டும் அந்த நரிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு அழுக்கும் தோலுக்குமா போயிட்டு சர்ச்சுக்கு மட்டும் அழகாக வர்றது கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எப்போவுமே நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லாவே இருக்கிற மாதிரி எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க ஏசப்பான்னு கேட்டேன். எனக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் கொடுங்க ஏசப்பான்னு. இப்படி ஜோம் பண்ணிகிட்டே வந்த போது தான் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போக எனக்கும் கர்த்தர் கிருபை கொடுத்தார். சபையாரோடு போனேன். அந்த கூட்டத்தோடு கொடுத்தோமா ஒரு ஓரமாக யாரோ மாதிரி உக்காந்துக்குன்னு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுனுக்கிறேன். அந்த கன்வென்ஷன் கூட்டத்தை செய்தி கொடுக்க வெளிநாட்டிலேருந்து வர வச்சுக்கிறாங்க. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. அவர் கையில் செய்திக்கு மைக்கு கொடுத்த கொஞ்ச நேரத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என் பேரும் என் முகத்தையும் கர்த்தர் காட்டுறாராம். கிரேஸ் மேரின்ற ஒரு மக இந்த கூட்டத்தில் உட்காந்துருக்கிறீங்க, சீக்கிரமாக நீங்கள் ஸ்டேஜுக்கு வாங்க, உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி ஜெபிக்க சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை கனமான வேலையை செய்யணுமா. எவ்வளோ பேர் அந்த ஸ்டேஜுக்கு மேரின்றவங்க கிரேஸ்ன்றவங்க போனாங்க. எனக்கு முகம் முதல் கொண்டு காட்டிக்கிறார் கர்த்தர், இன்னும் அப்படிப்பட்டவங்க வரல, சீக்கிரம் வாங்க. அப்போ எங்கள் பாஸ்டர்மா இந்த பிள்ளையாக கூட இருக்கலாங்க, ஞானஸ்தானம் இந்த பிள்ளைக்கு இந்த பேரை வச்சுருக்கிறோமன்ட்டு என்னை கெஸ் பண்ணி யோசித்து ஒரு எதார்ச்சியாக கூட்டிகிட்டு வந்து விட்டா, எஸ் இந்த பிள்ளை தான், நீ கர்த்தருக்கு தேவை. அந்த வாலிப வயதிலேயே கர்த்தர் தம்முடைய ஊழியத்துக்காக என்னை முன்குறித்தார். எனக்கு அதில் சந்தோஷப்பட முடியல, ஒரு பயமும் கவலையும் வந்துடுச்சு. ஆண்டவருடைய ஊழியம் செய்யணுன்னா பைபிளை பற்றி நல்லா நமக்கு தெரியாது, பைபிளை பற்றி நல்லா தெரியணும் நமக்கு தெரியாது, நல்லா பேச தெரியணும் அதுவும் நமக்கு தெரியாது, இன்னும் நல்லா ட்ரெஸ் பண்ண தெரியணும், ஆண்டவரை பற்றி எடுத்து சொல்ல தெரியணும். இது எதுவுமே தெரியாத நம்ம எப்படி ஏசப்பாவுடைய ஊழியம் என்ற வேலையை செய்ய முடியும்னு மனசு ஒரே கலக்கம், கவலை. பாஸ்டர் அம்மா கிட்ட மறுநாள் புலம்பி அழ தொடங்கிட்டேன். ஏன், என்ன உனக்கு பிரச்சனை? எனக்கு ஏசப்பாவை பற்றி முழுசாக தெரியாது, ஏசப்பாவை பற்றி நானே இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், நான் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? உனக்கு என்ன இருந்தால், என்ன கிடைச்சா, எப்படி இருந்தால் நீ ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுவியோ, செய்ய முடியும்னு நினைக்கிறியோ, அதை ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணி கேளு, முடிஞ்சு போச்சு, தக்ஸால். ஆமாம், இல்லை, அவர் கொடுப்பார். ஊழியத்தை அவர் தானே செய்ய சொன்னார், அதை செய்கிறதுக்கு என்ன திறமை, டேலண்ட்டு, ஞானம், கிருபை வேணுமோ நீ அவர்கிட்ட கேளு, அவர் உனக்கு கொடுப்பார். சரின்னு யாருக்கும் தெரியாமல் பைபிளை எடுத்துகிட்டு போகிறது, கருப்பு கருப்பாக தெரியுது ஏசப்பா, எப்படி ஒத்து பார்த்தாலும் கீறி கிணுக்குது, என்னமோ கிறுக்கி கிறுக்கி தெரியுது. இதை எப்படியாவது எனக்கு நல்லா இந்த பிச்சு பார்த்த உடனே ஊன்னு வாயை திறந்து சூப்பராக சொல்கிறாங்களே அந்த மாதிரி எனக்கு தெரியணும்.
என்னமோ ஒளிஞ்சிக்கின்னு வெக்கப்பட்டுக்கின்னு ஆண்டவருக்கு மட்டும் இந்த ஜெபம்லாம் தெரிஞ்சால் போதுன்ட்டு. அப்புறம் இந்த புக்கு பிரித்தான்னா அழகாக பாடுறாங்க. ஏசப்பா எனக்கும் பாடணும். அப்போ ஏசப்பா பார்த்தார், இதெல்லாம் நன்மைக்கு எதுவானது. நம்ம எதிர்பார்க்கலாம். எரேமியா 29:11 நம்ம எதிர்பார்க்குறது எல்லாம் அவர் நன்மைக்கு எதுவாய் கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம நிறைய கேட்போம், அதில் தீமையாக இருந்தால் கழிச்சிடுவார், கொடுக்க மாட்டார். அந்த ஜெபத்துக்கு பதில் வராது. நன்மையானது இருந்தால் கண்டிப்பாக வரும். ஒன்று சீக்கிரமாக தருவார், அதுவும் நன்மைக்கு இருக்கும். இல்லை லேட்டாக தருவார், அது லேட்டஸ்ட்டாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் கண்டிப்பாக நம்ம ஜெபத்துக்கு பதில் தருவார். சில ஜெபத்துக்கு பதில் தர மாட்டார். நமக்கு காலமே கற்றுக் கொடுக்கும். நல்ல வேளை ஆண்டவர் இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்துருந்தா போச்சு. ஆண்டவர் கொடுத்தது நன்மைக்குன்னு நமக்கு புரிய வரும். ஆண்டவருடைய பெரிதான கிருபையால் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே வந்தேன். என் தங்கச்சி தம்பி நாங்கள் எல்லாம் சர்ச்சுக்கு போகிறோம் வரோம். சொந்த பந்தங்க குட்டி பிள்ளைங்க எல்லாம் சர்ச்சுக்கு போகிறோம் வரோம். எவ்வளோ பேர் வந்தாலும் அந்த பாஸ்டமாக சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்களும் கஷ்டம், அப்படி ஒன்றும் ஆசீர்வாதமாக இல்லை. இருந்ததை உருட்டி பெருட்டி பாவம் ஒரு இடத்த வாங்கி ஒரு கொட்டாவை போட்டு சர்ச்சை ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான். வேலையெல்லாம் விட்டுட்டாங்க. 2 பேரும் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. இதில் அவங்க சாப்பிட்ற ரேஷன் அரிசி எங்களுக்கும் கொடுக்குறாங்க. ஆண்டவருடைய கிருபையால் பாரத்தோட கண்ணீரோடு நல்லா ஜெபிப்பாங்க. அவங்க ஜெபித்த ஜெபங்கள் பல நன்மைகளை கர்த்தர் எனக்கு செஞ்சார்னு விசுவாசி. இப்படி நான் தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட என் காரியங்களை எனக்கு சின்ன சின்னதாக தயங்கி படிக்க கிருபை தாங்க, பாட கிருபை தாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா தமிழ் பேசணும், நல்லா எனக்கு டீசெண்டாக நான் நடந்துக்கணும் அப்படின்ட்டு. இந்த என்னமோ இங்கிலீஷ் எல்லாம் பேசுகிறாங்களா அதுவும் கொஞ்சம் புரியணும், தமிழ் நல்லா பேசணும், இப்படி எல்லாம் கேட்டதை ஸ்டெப்பன் பை ஸ்டெப்பாக கர்த்தர் அப்படியே ஒரு இப்போ நினச்சி பார்த்தா கனவு மாதிரி இருக்குது. இதெல்லாம் நம்ம தான் பாடுறோமா, நம்ம தான் எழுதுகிறோமா, நம்ம தான் படிக்கிறோமா, நம்ம தான் பிரசங்கம் பண்ணுறோமான்னு எனக்கு ஆச்சரியமாகுது. என் பொண்ணு நான் பிறந்து வளர்ந்த ஊரில் போய் விசாரிச்சுட்டே வந்துட்டான். உண்மைதானா எங்கள் அம்மாவை நீங்கள் படிக்க வைக்கலையான்னு? அல்லேலூயா. உண்மைதான். அப்போ தான் அவளே நம்பினான். ராமேன் சொல்லாமா? பாட்டு கர்த்தர் கொடுப்பார், அவகிட்ட கரசனுக்கு கொடுப்பேன், அவள் அப்படி இப்படி சொல்லுவாள். அப்படி இல்லை இப்படி தான் அப்படின்னு சொல்லும்போது அவளே பார்ப்பாள், இப்படி வச்சா தான் நல்லாயிருக்கும், இப்படி எழுதினா தான் நல்லாயிருக்கும், இப்படி வார்த்தைகள் அப்படின்ற போது ஆச்சரியமாக இருக்கும். அதனால் கர்த்தருடைய கிருபையால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு வந்ததில் அப்படியே பாஸ்டர் பிள்ளைங்க உட்காந்து படிக்கிறத பார்ப்பேன். அந்த எழுத்து பேரெல்லாம் சொல்லி எழுதுவாங்க, படிப்பாங்க. அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த 10th +2 பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கை நாட்டு போடுறவங்களுக்கெல்லாம் கையெழுத்து கற்றுக் கொடுக்க வந்தாங்க பாருங்கள். அவங்க கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. இது போதுமா? கர்த்தர் கிருபை கொடுத்தார். அது சும்மா ஒரு ரோடு போட்டு தந்தது ஆண்டவர். ஒரு வழியாக பைபிள் படிக்க ஞானத்தை கேட்ட எனக்கு பிரசங்கம் பண்ணவே ஞானத்தை கொடுத்தார். பொதுவான சர்ச்சு பாடல் புஸ்தகத்தில் பலர் பாடின பாட்டில் ஒரு பாட்டு பாட ஆசைப்பட்ட எனக்கு பல சொந்தமாய் கர்த்தருக்கு மகிமையாய் பாட எழுத கிருபை கொடுத்தார். வரும்பொழுது கூட உங்கள் மத்தியில் இங்கே வரும்போதெல்லாம் எப்படி இன்னமும் தெரியல, ஒரு புது பாட்டை ரிலீஸ் பண்ண வச்சிடுறாரு ஆண்டவர். கிருபை கொடுத்தார். தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்துக்கு போக ஆரம்பித்த பிறகு இன்னும் கொஞ்சம் ரட்சிக்கப்படாத இந்த முத்துன முந்திரி கூட்டான்னு சொல்லுவாங்கள்ல, நீங்கள் யாரும் கோச்சிக்காதீங்க, நீங்களாம் நல்லவங்க. ஏதோ ஊருக்குள்ளே போகிறா, பொழுது போனதுக்குள்ளே வர்றான்னு பார்த்தா இப்போ நம்ம சாயந்தரமாக தான் பொழுது போன பிறகு தான் கிளம்பிக்கிறா. கேட்டால் ஊழியன்றா. என்ன ஊழியமோ? இப்படியெல்லாம் போகக்கூடாதுன்னு திட்டினாலும் கத்தினாலும் கேட்கவே. ஏன் அப்படின்னா இந்த நரிக்குறவர் சமுதாயத்தில் மட்டும் பொன் பிள்ளைங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டூரு வேலை வியாபாரம் காலையில் போகலாம், ஆனால் சாயந்தரம் 5-6 மணிக்குள்ளே இருக்கிற இடத்துக்கு வந்துடணும். அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி தப்பாக நினைப்பாங்க, தப்பாக பேசுவாங்க. அந்த அடிமைத்தனத்தையே கர்த்தர் உடைச்சார். பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோன்னு கர்த்தருக்கு மகிமையாய் தொடர்ந்து ஊழியம் செஞ்சதில் ஏண்டா பேசணும்னு அவங்க வெட்கப்படும்படி கர்த்தர் என்னை உயர்த்தினார். இன்னும் ஒரு சிலர் கல்யாணம் காட்சியெல்லாம் இவளுக்கு நடந்து குழந்தை குட்டியெல்லாம் இவர் பெற்று வாழ்வாளான்னு தெரியல, ஊராக போகிறா, இஷ்டத்துக்கு திரியிறா வரா அப்படின்னு சொன்ன சொந்த பந்தங்கள் பிரமிக்க
உங்கள் சமுதாயத்திலேருந்து கர்த்தர் கணவரை கொடுத்தார். நல்ல சிறப்பாக சூப்பராக திருமணம் நடக்க கர்த்தர் உதவி செஞ்சார். நான் ஒரு குண்டுமணி நகையும் ₹1 காசும் எல்லாம் தரல. அல்லேலூயா. எல்லாம் இலவசமாக கொடுத்த கர்த்தர் கணவரையும் திருமணத்தையும் நல்லாவே பண்ணி கொடுத்தாரு. அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய அவர் கிருபை கொடுத்தாரு. ஒரு மகளையும் மகனையும் 2 பிள்ளைகளையும் கர்த்தர் கொடுத்தார். இதுக்கு நடுவில் பல போராட்டம், பல சோதனை, பல பாடு, பல கவலை, பல கண்ணீர், பல இடர்வல், பல பிசாசு, சதி, நாச, மோசம். ஆண்டவருடைய விசுவாசம் நமக்குள்ளே வந்துடுச்சுன்னா எவ்வளோ வந்தாலும் அப்படி தள்ளி ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். அது போன மாதிரி இதுவும் போ, அதை மாற்றின மாதிரி ஆண்டவர் இதுவும் மாற்றுவார். அதை கடிந்து ஜெபித்த மாதிரி இதையும் கடிந்து ஜெபிப்பேன், என் தேவன் சரி பண்ணுவார். கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டா பிரச்சனைக்கு பயப்படவே, பிரச்சனை தான் நம்மளை பார்த்து பயப்படணும். சும்மா ஒரு தைரியத்தில் பிரச்சனை வந்து நம்மக்கிட்ட பிசாசு அனுப்பி மோதி பார்ப்பான். ஜெபிச்சோன்னா அதோட அவன் என்ன பண்ணுவான்? ஜெபத்தை விட்டுடக்கூடாது, வேதவாசிப்பை விட்டுறக்கூடாது, ஆலயத்தை விட்டுறக்கூடாது, விசுவாசத்தை விட்டுடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வார்த்தையும் விட்டுடக்கூடாது, மனசையும் தளர விட்டுடக்கூடாது. இது எல்லாத்துலேயும் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும். தேவனுடைய ஜனம் என்னை அசைக்க எந்த பிரச்சனையாலையும் முடியாது. நான் தேவனுடைய மகன், நான் தேவனுடைய மகள், நான் தேவனுடைய ஜனம். கர்த்தராகிய இயேசு என் தேவன், நான் அசைக்கப்படுவதில்லை. என்னுடைய பல போராட்டம் ஐயாவுக்கெல்லாம் தெரியும். அல்லேலூயா. ஆனாலும் அதுக்கு மாறா கர்த்தர் மகிமையாக தான் நடத்திட்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையால் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு எங்கள் பாஸ்டர்கிட்ட வர்ற ஊழியக்காரங்களாம் எங்கள் பாஸ்டர் என்னை பற்றி எடுத்து சாட்சியாக இப்படி ரசிக்கப்பட்டுச்சு, இந்த பிள்ளை இப்படி பண்ணுது, இப்படி பாடுது, அப்படி படிக்குது அப்படியெல்லாம் சொல்லவோ எங்கள் சர்ச்சைக்கு அனுப்புங்க, உங்கள் சர்ச்சைக்கு அனுப்புங்கன்னு சர்ச்சை அழைப்புகள் வர ஆரம்பிச்சது. அந்த மாதிரி வந்ததில் 25 ஆண்டுக்கு மேலாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய அவர் கிருபை. டோட்டலாக ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டார். நமக்கு படிப்பு தேவை, வசதி தேவை, சொந்த பந்தம், ஆஸ்தி, அந்தஸ்து, விரும்புகிற எல்லாம் தேவை தான். ஆனால் கர்த்தரால் கிடைக்கிறதுல இருக்கிற நிறைவு நம்மளா தேடுறதுல இருக்காது. அதனால் உங்களுக்கு வேண்டியதை கர்த்தருக்கு பிரியமாக தேடுங்க, அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. அந்த எதிர்காலம், அந்த ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். ஒரு பஸ்ஸில் ஏறி உக்காந்தா கூட மதிக்க மாட்டாங்க. சீட்டு காலியாக இருக்குதுன்னு உட்காந்துருக்கிறவங்க ஏந்துக்குவாங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி, மாதத்துக்கு ஒரு வாட்டி குளித்தா யார் உக்காருவா? அப்படிப்பட்ட என்ன கர்த்தர் டெய்லி குழி, அழகாக இருன்னு அழகுபடுத்தி ஃப்ளைட் சீட்லெல்லாம் உட்கார வச்சார். அதனால் ஆண்டவரை மகிமைப்படுத்தி போன வாட்டி ரிலீஸ் பண்ணோம் இந்த புது பாட்டு. அப்படியான்னு தெரியல, ஒருவேளை அதுக்கப்புறமா தான் வரேன் நான். நல்ல எதிர்காலம் தருபவர் இயேசு ஒருவரே. நிறைய பேர் ஜாதக புஸ்தகத்தை பீரோவில் வச்சிருப்பாங்க. இந்த வாக்குத்தத்த புஸ்தகத்தை, உண்மையான நன்மையை செய்கிற இந்த ஜாதக புஸ்தகத்தில் இருக்கிறதெல்லாம் ஒரு ஸ்லாபில் வச்சுருப்பாங்க, எங்கன்னா ஒரு ஓரமாக வச்சுருப்பாங்க. எக்ஸ்ட்ரா பைபிள் வாங்கி அதை பீரோவில் வைங்க, அந்த ஜாதகத்தை எல்லாம் தூக்கி குப்பையில் வைங்க. வர்ற வருஷத்தில் வந்து இனிமேல் டாப்பாக இருப்பீங்க, இன்னும் டாப்பாக இருப்பீங்க. இந்த ஜாதக புஸ்தகத்தை உபாகமம் 7:13-14 என்ன சொல்லியிருக்குதுன்னா, தலைப்பே சூப்பராக இருக்கும். நம்ம ஜாதகம், நம்ம பிளெஸ்ஸிங். உண்மையில் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அதுவும் எப்படியா? சகல ஜனத்தை பார்க்கிலும். இந்த ஜாதக புஸ்தகத்தில் சொல்றது தான் நடக்கும். இதை தான் விசுவாசிக்கணும். நல்ல எதிர்காலம் தருபவர் இயேசு ஒருவரே. நம்ம எதிர்காலம் அறிந்தவர் இயேசு ஒருவரே. நல்ல எதிர்காலம் தருபவர் இயேசு ஒருவரே. நம்ம எதிர்காலம் அறிந்தவர் இயேசு ஒருவரே. ஆராதிப்போமே, அர்ப்பரிப்போமே, உயிருள்ள
நன்றி சொல்வோமே, ஆராதிப்போமே, ஆர்ப்பரிப்போமே, உயிருள்ள நாளெல்லாம் நன்றி சொல்வோமே. நல்ல எதிர்காலம் தருபவர் இயேசு ஒருவரே, எதிர்காலம் அறிந்தவர். ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குரைத்தவர் நிறைவேற்றுவார். என் மேல் அன்பு வைத்து என்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குரைத்தவர் நிறைவேற்றுவார். சகல ஜனத்தை பார்க்கிலோ உன்னை ஆசீர்வதிப்பாரே, சகல ஜனத்தை பார்க்கிலோ என்னை ஆசீர்வதிப்பாரே. நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பாரே, நிச்சயமாக. ஆராதிப்போமே, அர்ப்பரிப்போமே, உயிருள்ள நாளெல்லாம் நன்றி சொல்வோமே. ஆராதிப்போமே, அர்ப்பரி உயிருள்ள நாளெல்லாம். விருப்பப்படி தருபவர் இயேசு ஒருவரே, தேவன் தருவரே. மன விருப்பங்களை அறிந்தவர், விருப்பப்படி தருபவர் இயேசு ஒருவரே, நம் தேவன் தருவரே. நினைப்பதற்கும் மேலாய், வேண்டுவதற்கும் மேலாய், நினைப்பதற்கும் மேலாய், வேண்டுவதற்கும் மேலாய் நமக்கு தருவாரே. அவர் என்றும் தருவாரே, நமக்கு தருவாரே, அவர் என்றும் தருவாரே. ஆராதிப்போமே, உயிருள்ள நாளெல்லாம் நன்றி சொல்வோமே. ஆராதிப்போமே, அர்ப்பரிப்போமே, உயிருள்ள நாளெல்லாம் நன்றி சொல்வோமே. நமக்குள் இருக்கும் தேவனே என்றும் பெரியவர், நம் இயேசு பெரியவர். உலகில் இருக்கும் அவனிலும் நமக்குள் இருக்கும் தேவனே என்று பெரியவர், நம் இயேசு பெரியவர். உனக்கு விரோதமான ஆயுதம் வாய்க்காது, எனக்கு விரோதமான ஆயுதம் வாய்க்காது. தருவாரே, ஜெயம் தருவாரே, நமக்கு தருவாரே, ஜெயம் தருவாரே. ஆராதிப்போமே, அர்ப்பரிப்போமே, உயிருள்ள நாளெல்லாம் நன்றி சொல்வோமே. ஆராதிப்போமே, ஆர்ப்பரிப்போமே, உயிருள்ள நாளெல்லாம் நன்றி சொல்வோமே. சொல்லுங்க, ஆராதிப்போமே, ஆர்ப்பரிப்போமே, உயிருள்ள நாளெல்லாம் நன்றி சொல்வோமே. நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர், நம்மேல் அன்பு வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர், சகல ஜனங்களை பார்க்கிலும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென்.
கர்த்தருடைய கிருபையால ஒரு வழியா தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கிருபை பாராட்டின தேவன் இன்றைக்கும் உங்கள் மத்தியில் இருக்க அவர் உதவி செஞ்சார். நான் மரித்திருந்தா 25 ஆண்டுக்கு மேலாக இருக்கணும். இன்றைக்கி உயிரோடு இருக்க அவர் கிருபையை தந்தார். ஆண்டவருடைய கிருபையால் ஒரு புழுதி குப்பைக்கு ஒப்பான நாலேஜ் இல்லை, நாகரிகம் இல்லை, படிப்பு இல்லை, வசதி இல்லை, எந்த ஒரு டேலண்ட் இல்லை, திறமை இல்லை, ஒன்றுமே இல்லாத என்னையும் கர்த்தர் வாழ வைக்க அவர் இரக்கமுள்ளவராக இருப்பானானால், மகிமை உள்ள தேவராக இருப்பாரானால், என்னை காட்டிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். காலத்தின் கொடுமைகள் இப்போ நீங்கள் நிறைய கேள்விப்படுறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நியூஸ் பார்க்குறீங்க, நிறைய கேள்விப்படுறீங்க. என்ன உங்களுக்கு புரியுது? நீங்கள் கேள்விப்படுறதில், பார்க்குற நியூஸில் உங்களுக்கு என்ன புரியுது? பதில் சொல்லுங்கள். தேவ செய்திக்கு போகலாம். ஆண்டவருடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கு. இதுக்கப்புறமும் ஆண்டவர் அது நடக்கும் இது நடக்கும்னு சொன்ன அடையாளங்கள் நடக்க ஆரம்பித்த பிறகும் நம்ம கேஷுவலாக இருக்க, கேர்லெஸ்ஸாக இருக்க, ஏனோ தானோன்னு வாழ்கிற கொஞ்சம் வாழ்க்கை. எப்போ வேணாலும் நம்ம ஆண்டவரை மீட் பண்ணலாம், எப்போ வேணாலும் ஆண்டவர் நம்மளை மீட் பண்ணுவார். வாழ்கிற கொஞ்சம் வாழ்க்கை நம்ம கர்த்தராகிய ஜனமாய் தேவனுடைய பிள்ளையாய் வாழ்ந்து அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கணும். வாசிங்க வேத வசனத்தை. தேவனுடைய ஜனம் எப்படி இருக்கணும்னு பல வார்த்தை வாக்கு தத்தங்கள் வசனங்கள் இருக்குது. சில வசனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். அவருடைய ஜனமாய் இருந்தால் அவருடைய ஜனமாகிய நமக்கு அவர் என்னெல்லாம் ஸ்பெஷாலிட்டி கொடுக்கிறாராம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். தலைக்கு மேலே கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தார். நம்ம அவருடைய ஜனமாக இருந்தோன்னா இந்த 3 முக்கியமானது. ஒரு மனுஷனுக்கு உயிர் வாழ நல்ல பலன் இருக்கணும். ஆமென். உழைக்க, சந்தோஷமாக நடக்க, ஒடியார போக, சம்பாதிக்க பலன் வேணும். அதை நம்ம கர்த்தராகிய தேவன் கொடுப்பாராம். தேவன் கொடுக்குற பலன் எப்படி இருக்கும் தெரியுமா? அதற்கு பலவீனமே தெரியாது. 2வதாய் தர்றாரு. இதுதான் எத்தனையோ கோடீஸ்வரனுக்கு இல்லாமல் தற்கொலை பண்ணி சாவுறாங்க. பணம் தான் வாழ்க்கைன்னு சொல்கிறீங்களே, பணம் காரு பங்களா இருந்தும் தற்கொலை பண்ணின்னு சாவுறாங்க. என்ன இல்லாமல்? அதை நமக்கு தரேன்னு சொல்கிறார். தம்முடைய ஜனமாகிய நமக்கு சமாதானத்தை அருளி. அப்போ நமக்கு ஆசீர்வாதமும் வேணும்னு ஆண்டவருக்கு தெரியும். எந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்தா நம்ம சமாதானமாக இருப்போம், சமாதானம் இழக்க மாட்டோம், தேவனை தேடுவோம், தேவனுடைய பிள்ளையாக இருப்போம்னு அவருக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன இருக்குதோ போதும் என்ற மனதுடனே தேவ பக்தி செய்யுங்க. இது பத்தலை போதலைன்னு கவலைப்படாதீங்க. அந்த கவலை வந்துட்டு பணத்து மேலே, ஐஸ்வர்யத்து மேலே ஆசையை கொண்டு போகுது. பணம் ஆசை எல்லாம் தீமைக்கு வேறாக இருக்குது. பணம் நமக்கு வேணும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னு ஆண்டவருக்கு தெரியும். எவ்வளோ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அவர் கொடுக்கறதுல, அவர் கொடுத்துருக்கிறதுல நம்ம சந்தோஷமாக வாழ கற்றுக்கணும். இந்த 3ஐயும் கர்த்தர் நமக்கு கொடுக்குறாரு. இந்த 3 நமக்கு தேவையானதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். இந்த 3மே ஆண்டவர் நமக்கு சமாதானமாக கொடுப்பார். யாராக இருக்கணும்? அவருடைய ஜனமாக இருக்கணும்.
நல்ல பலன் இருந்தாலும் சண்டை போட போய் நின்றுடக்கூடாது. ஆமென். அப்படி ஆண்டவர் சொல்லவே வேண்டாம், இல்லைன்றார். எவ்வளோ சமாதானமாக இருந்தாலும் மற்றவங்கள அதை என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம பரிகாசம் பண்ணிடக்கூடாது. கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் நம்ம நல்லா இருந்தாலும் ஆசீர்வாதம் இல்லாதவங்களை பார்த்து ஒரு மாதிரியாகவும் பேசக்கூடாது. ஆசீர்வாதமாக இருக்கிறத ரொம்ப நம்ம பெருமை பாராட்டி கொள்ளவும் கூடாது. அவருடைய ஜனம் நம்ம தாழ்மையாக இருக்கணும், மற்றவங்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கணும், மற்றவங்களோட சந்தோஷமாக அன்பாய் இருக்கணும். தேவனை எடுத்து சொல்கிற அளவுக்கு, தேவநாம மகிமைப்படுற அளவுக்கு நம்ம இதையெல்லாம் சுகந்தரித்து வாழணும். அடுத்த வசனம் எரேமியா 11ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். அவருடைய ஜனம் எப்படி இருக்கணுமா? என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே. கர்த்தர் சொல்கிறாரு. ஆண்டவர் பைபிள்லேருந்து ஊழியக்காரர் மூலமாய் சொன்னால், நீங்கள் படிக்கும்போது பேசினால் அதை கவனமாக கேட்கணுமா? கேட்டு என்ன பண்ணணுமா? எல்லா காரியம் செய்யுங்க. என்ன என்ன யார் சொல்கிறதை கேட்டு செய்யணுமா? கர்த்தர் சொல்கிறதை கேட்டு, அவர் கற்பிக்கிறதை கேட்டு எல்லா காரியத்திலையும் செய்யணும். கர்த்தர் சொல்கிறபடி எல்லா காரியத்திலையும் கவனமாக செய்யணும். அப்போ நம்ம கர்த்தருடைய பிள்ளையாக இருப்போம். எப்பவும் கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். அப்புறம் இதுதான் பாயிண்ட்டு. எப்போ நம்ம தேவனுக்கு ஜனமாக இருப்போம், எப்போ தேவன் நமக்கு தேவனாக இருப்பார்? அவர் சொல்கிற சத்தத்தை கேட்டு, அவர் சொல்கிற வசனத்தை கேட்டு அதன்படி மட்டும் நம்ம செய்து கவனமாக இருந்தோன்னா அவருக்கு நம்ம ஜனமாக இருப்போம். அவர் நமக்கு தேவனாக இருப்பார். அவர் நமக்கு தேவனாக பக்க துணையாக இருக்கிற வரலையும் எல்லாமே நமக்கு பக்காவாக கொடுத்து அவர் பர்ஃபெக்டாக நடத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமை. அவருக்கு தெரியும், அவர் நமக்கு தேவனாக நம்ம கூட இருந்தார்னா தீமை ஒன்றும் நம்மளை தொட முடியாது, விட மாட்டார். ஏன் ஜனம், ஏன் பிள்ளை. அல்லேலூயா. அப்படி ஒரு சிலங்களை விடுறாருன்னா ஆண்டவர் நம்பி விடுவார். யோபு மாதிரி, நீ என்னென்ன பண்ணிக்கோ, அவன் என்ன விசுவாசிப்பான். அப்படி இருந்தால் நம்மளை ஏதாச்சும் பிரச்சனைக்கு விடுவார். நம்ம தைரியமாக இருந்தால் அதுலேருந்து விடுதலையும் கொடுத்துருவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமை. மூன்றாவதாக அதே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தம்முடைய ஜனத்துக்கு அவர் இன்னும் என்ன கொடுப்பாராம்? ஊழியக்காரர்கள், ஆசாரியராகிய ஊழியக்காரராக இருந்தாலும், ஆசாரியராகிய ஊழியக்காரராக இருந்தாலும், விசுவாசாகிய தன்னுடைய ஜனமாக இருந்தாலும் என்ன செய்வாராம்? வாசிங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமை. அவருடைய சத்தத்தை கேட்கிற ஊழியக்காரர் என்ற ஆசாரியராக இருந்தாலும் சரி, விசுவாச ஆகிய தம்முடைய ஜனமாக இருந்தாலும் சரி, தேவனுடைய சித்தத்தை அவர் கற்பிக்கிறதை கவனமாக கீழ்ப்படிந்து கேட்டு நம்ம வாழ பழகிக்கிட்டோன்னா திருப்தியாக இருக்கும். நம்ம தேவை எப்படி இருக்கும்? என் ஜனத்திற்கு நான் அளிக்கும் நன்மை. என்ன சொல்கிறாரு? வாசிங்களா அந்த லைன், எல்லாரும் வாசிங்க. என் ஜனத்திற்கு நான் அளிக்கும் நன்மை. திருப்தி ஆவார்கள். யார் சொல்ல முடியும்? யோசிங்க. நம்மளை பெத்த அப்பா கூட இந்த வார்த்தை, பெத்த அம்மா கூட இந்த வார்த்தை, சொந்த பந்தம், நம்ம பெத்தெடுத்த பிள்ளை கூட சொல்ல முடியாது. அவருக்கு நம்ம பிரியமான ஜனமாக இருந்தோன்னா அவர் நமக்கு செய்கிற நன்மை, அவர் கொடுக்குற சமாதானம், அவர் கொடுக்குற பலன், அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் திருப்தியாக இருக்கும். திருப்தியாக இருக்கும். ரோட்டில் படுத்துட்டு இருந்தேன், குப்பைக்கு குப்பையாக இருந்தேன், நல்ல வீடு வாசல் இல்லாத இருந்தேன், உற்றார் உறவினரால் ஒரு அன்பு இல்லாத இருந்தேன்.
ரூபாய் காசு பணத்துக்கு வழி இல்லாத இருந்தேன். நான் கர்த்தருடைய மகளாய் ஜனமாய் மாறின பிறகு நல்ல வீடு வாசல், நல்ல குடும்பம், நல்ல ஊழியம், திருப்தியாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். செய்வார். அவருடைய பிள்ளைங்கன்னா அவருக்கு பிரியமாக அவருடைய பிள்ளையாக தான் வாழணும், பழகிக்கணும். ஆண்டவருக்கு பிரியமாய் நம்ம வாழ தெரியாத போது நம்ம எப்படி எப்படியோ வாழ்ந்தோம். இப்போ ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ பைபிள் சொல்லி கொடுக்குது, ஊழியக்காரங்க சொல்லி கொடுக்குறாங்க, நம்ம படித்த கர்த்தர் நம்ம கூடயும் பேசுகிறாரு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ பழகிக்கணும். அப்படி வாழ நம்மளை பழகிக்கிட்டோன்னா பாக்கியசாலியாக இருப்போம், பலசாலியாக இருப்போம், சமாதானம் உள்ளவர்களாக இருப்போம், ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருப்போம், தேவனுடைய நாமத்துக்கு மகிமையான சாட்சி உள்ளவர்களாக இருப்போம். நம்ம நினச்சா நம்மளை மாற்ற முடியும். அதனால தான் ஆண்டவர் மாற்றுறதுக்கான வழிகளை நமக்கு சொல்லித்தரார், வார்த்தைகளை சொல்லித்தரார். 4வதாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தம்முடைய ஜனமாக இருந்தாங்க. 430 ஆண்டுக்கு மேலே அடிமைத்தனமாய் இஸ்ரவேல் தேசத்தில் பார்வோன் அவனுடைய கட்டுப்பாட்டில் வேதனைனா வேதனை, கொடுமைனா கொடுமை அனுபவிச்சு கண்ணீரும் கவலையுமா இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை எத்தனையோ வருடங்களுக்கு மேலான இருந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுவித்து அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, இப்போ இங்கேருந்து போங்க, திரும்பி இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு உங்களை கொண்டு வந்து சமாதானமான தாபரமாக இருக்க, உங்களுக்கு குடியிருக்க நான் கிருபை செய்வேன். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உங்களுக்கு நான் கொண்டு செல்வேன். அவர் கொடுக்கிற சமாதானம் தலைமுறை தலைமுறைக்கு நிற்கும், தாபரமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த விஷயத்துலலாம் சில பிரச்சனை பாடு நம்மை அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்துதோ எல்லாத்தையும் கர்த்தர் உடைப்பார். நம்ம அவருக்கு பிரியமாய் வாழ பழகணும், அவருக்கு பிரியமாய் மாறணும், அவருக்கு பிரியமாய் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நிறைய நன்மைகளை வச்சிருக்கிறார். கடைசியாய் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5வதாக 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அந்த எந்த ஜனத்தாலும், அதை தெளிவாக படிங்க மறுபடியும். எந்த ஜனத்தில் ஆகிலும். ஆமென். நீங்கள் படித்தவங்க திருத்தினது தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. தெளிவாக படிக்கணும். ஒரு வார்த்தைன்னா கூட தெளிவாக படித்தா நமக்கு அது வந்துட்டு அதில் அர்த்தம் இருக்கும். எந்த ஜனத்தில் ஆகிலும் நம்ம கர்த்தருடைய பிள்ளையாக மாறிட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோன்னா பலதர ஜனங்களை நம்ம என்ன பண்ணுவோம், மீட் பண்ணுவோம், பழகுவோம், பேசுவோம், பார்ப்போம், போவோம், வருவோம், இருப்போம். பலதர ஜனங்கள் மத்தியில் நம்முடைய பழக்க வழக்கங்கள், பேச்சு, வேலை மூலமாக, பல விஷயங்கள் மூலமாக ஃப்ரெண்ட்ஷிப்பு இருக்கும். எந்த ஜனங்களாக இருக்கட்டும், அந்நியராக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஜனமாய் மக்களாக இருந்தாலும் எந்த மாதிரி ஜனங்கக்கிட்ட, எப்படிப்பட்ட ஜனங்கக்கிட்ட நம்ம பழகலானோ நம்மளுடைய பழக்க வழக்கம் எப்படி காண்பிக்கணும். இப்போ வாசிங்க லாஸ்ட்டு. அவருக்கு பயந்திருந்து. யார் அவருக்கு உகந்த ஜனம்னு ஆண்டவர் வந்துட்டு ஃபைனல் பண்ணுவாரா?
எந்த ஜனத்தின் மத்தியில் பழகினாலும், குடிக்காரன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும், நான் குடிக்க மாட்டேன்ப்பா, தேவனுக்கு பயந்து நான் வாழ ரட்சிக்கப்பட்டுட்டேன். சிகரெட்டு பீடி பிடிக்கிறவங்க மத்தியில் பழகினாலும் நான் பிடிக்க மாட்டேன்ப்பா, என் தேவனுக்கு பயந்து நான் வாழணும். ஒருவேளை இருந்துச்சு விட்டுட்டேன். எந்த பாவி எவ்வளோ பெரிய பாவம் செய்கிறவங்க மத்தியில் பழகினாலும் கூட பழகினாலும் நான் இது செய்ய மாட்டேன், நான் தேவனுடைய பிள்ளையாயிட்டேன். எவ்வளோ பெரிய சண்டைக்காரன் கூட கொலைக்காரன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு பழகினாலும் பேச வர இருந்தாலும் நான் அதுக்கு உடன்பட, நான் இந்த மாதிரியெல்லாம் செய்ய, நான் அந்த காரியத்துக்கு உன் கூட வர மாட்டேன், நான் தேவனுடைய பிள்ளையாயிட்டேன். ஆண்டவருடைய ஜனமா பிள்ளை ஆயிட்ட பிறகு நல்லவங்க கூட சேர்ந்தாலும் கெட்டவங்க கூட சேர்ந்தாலும் பலதூர மக்கள் கூட சேர்ந்தாலும் தேவனுக்கு பயந்து நம்ம வாழ்கிறோம், தேவனுடைய பிள்ளையாக தேவனுடைய ஜனமாக இருக்கிறோன்னு அவங்களுக்கு முன்பதாக ரோல் மாடலாக முன்மாதிரியாக இருக்கும். தேவனுடைய பிள்ளையாக நம்ம வாழணும், எடுத்து காட்டணும், சாட்சியாக நிற்கணும். அப்போ நம்மளை கண்டு பலதர மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரை நேசிப்பாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. ஒருவேளை நமக்குள்ள பல குணங்கள் இருந்திருக்கலாம், தெரிஞ்சவங்க சீக்கிரமாகவே ரட்சிக்கப்படுவாங்க, பிரமிப்பாங்க. இவங்க எவ்வளோ பெரிய சண்டைக்காரராக இருந்தாங்க, இவங்க எவ்வளோ பெரிய குடிகாரராக இருந்தாங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க, இப்போ ஆண்டவருக்குள்ளே ரொம்ப நல்லா மாறிட்டாங்க அப்படின்னு பேசத்தக்க நம்ம கூட ஆண்டவரை தேட அல்லது எங்கேயான போய் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வார். தேவனுடைய ஜனமாயிட்டோன்னா தேவன் நமக்கான பல ஸ்பெஷாலிட்டி வச்சிருக்கிறார். அதில் முக்கியமானது நம்ம ஃபஸ்ட் வாசித்த வசனம், பலன் கொடுப்பார், சமாதானம் கொடுப்பார், ஆசீர்வாதம் கொடுப்பார். இதுதான் நமக்கு முக்கியம், முடிஞ்சு போச்சு. அவர் எதிர்பார்க்குறதெல்லாம் அவருக்கு பிரியமாய் ஜனமாய் இருக்கணும், அவருக்கு மகனாய் அவருக்கு மகளாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாய் வாழ்கிற பிள்ளையாய் கர்த்தர் நம்ம எதிர்பார்க்குறார். ஒப்பு கொடுக்குறீங்களா? இன்று முதல் இன்னும் என் ஆண்டவருக்கு பிரியமாய் மாறுகிற ஜனமாய் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி, மகா இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தை வசனத்தை கேட்ட, இந்த செய்தியை கேட்ட உம்முடைய சகோதர சகோதரிகள் கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி உம்முடைய சமூகத்தை பார்த்து ஒப்பு கொடுக்குறாங்க. உம்முடைய ஜனமாய் இருக்க இதற்கு தடையோ பிரச்சனையோ போராட்டமோ சத்ரு கொண்டு வராதபடிக்கு உடைத்து தடைகளை நீர் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ வைங்க. கேட்ட சத்தியத்தின்படி உமக்கு பிரியமாய் எங்களை மாத்திர வாழ்ற ஆண்டவரே, எங்களை நீர் ஆசீர்வதித்து சமாதானத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எல்லா பொல்லாப்புக்கு தீமைக்கு விலக்கி காத்தருளும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.